சரி மாவீரன் ப்ரோ ஆரம்பிச்சிடலாமா? கேக்குதா? கேக்குது கேக்குது. இன்னைக்கும் பரணி வரமாட்டாரு. ஏன்னா இன்னைக்கு கேரளால வந்து பிரீமியர் ஷோ வந்து போட்டுட்டு இருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி அதை பார்க்க போயிருக்கிறாரு. அவருடைய முதல் பிரீமியர் ஷோ. அதனால பார்த்துட்டு வரட்டும் நிம்மதியா. நம்ம வந்து அதுக்கப்புறம் அவர்கிட்ட ரிவ்யூ கேட்கலாம் ஸ்பேஸ் முடிகிற தருவாயில. இப்போதைக்கு அப்டேட்டோட கேரளால ஆரம்பிச்சிடும். தமிழ் படம் போடுறாங்களா ப்ரோ? ஆமா, கேரளால தமிழ் படத்துக்கு டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அந்த டீம் அங்க போயிருக்கிறாங்க ப்ரொமோஷனல் டூரா. அதுல அப்படியே வந்து பிரீமியர் ஷோ ஸ்பெஷல் ஷோ திடீர்னு போட்டாங்க. அதனால அப்படியே பரணியும் போயிருக்கிறாரு. சரி, அதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு வந்து நாளைக்கு ரெட்ரோ, டூரிஸ்ட் ஃபேமிலி, ஹிட்ரி 3 படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஒரு பெரிய படம் ரெட்ரோங்கிறனால நம்ம ரெட்ரோவை பத்தி இன்னைக்கு ஃபுல்லா பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்ன அப்டேட்ஸ் வந்துச்சுங்கிறத பேசிட்டு நம்ம அதுக்குள்ள போயிடலாம். மெயினா இன்னைக்கு வந்த அப்டேட்டுங்கிறது சந்தானம் படம். அந்த டிடி ரிட்டர்ன்ஸோட அடுத்த பார்ட்டு டிடி ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் லெவல். அதோட ட்ரெய்லர் வந்துருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு ட்ரெய்லர். அதோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நாளைக்கு வந்து அதே தேதியில் ரிலீஸ் ஆகிற மாமன் படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 11/11 நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அடுத்தது வந்து அவர் அஜித்குமாரோடைய பேட்டி, அது 2வது பாகம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஹிட் 3 படத்துல இருந்து அந்த ப்ரொமோஷன் விட்டுருந்தாங்கல்ல, அது வந்து எப்படின்னா ஹிட் 2ஓட அந்த கேமியோ சீன் அப்படியே முழுசா ஒரு டீம்ஸ் மாதிரி ஹிட் 2க்கும் 3க்கும் ஜாயின் பண்ணி ஒன்று விட்டுருந்தாங்க. அது போக முக்கியமான அப்டேட்டா STR 49ல சந்தானம் நடிக்கிறத அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல இருந்து ஸ்னீக் பீக் ஒன்று வந்திருக்கு புதுசு. விஜய் சேதுபதியோட ஹேஸ் ஃபிலிம் அந்த படத்துடைய கர்நாடகா ரைட்ஸை வந்து தீரஜ் ஃபிலிம்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. கர்நாடகாவில் ரிலீஸ் பண்றாங்க. கவின் நடிச்ச கிஸ் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் திருடி அப்படிங்கிற பாட்டு ஒன்று இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அனிருத் பாடி இருக்கிறாரு. மோகன்லால் பேக் டு பேக் 2 பிளாக் பஸ்டர். அவர் இன்னைக்கு தொடரும் வந்து அவருடைய படம் வந்து 100 கோடி தாண்டி இருக்கு. ஜெயம் ரவி ஏதோ ஒரு புதுசா ஒரு ஈவெண்ட்ல கலந்துக்கிறாராம். வேவ் இந்தியா 2025 அப்படிங்கிற ஈவெண்ட். ராஜமௌலி, முகேஷ் அம்பானி எல்லாம் கலந்துக்கிறாங்க. அதுல ஜெயம் ரவியும் கலந்துக்கிறாரு. வேற ஏற்கனவே சொன்ன மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி டீம் வந்து இப்போ கேரளாவில் இருக்கிறாங்க ப்ரொமோஷனுக்கு. ஏற்கனவே ப்ரீமியர்ஸ் வேற ஓடிட்டு இருக்கு. அது இல்லாமல் இன்னைக்கு வந்து முக்கியமான அப்டேட்டுங்கிறது ஜெயிலர் 2 படத்துல வந்து பாலையா கேமியோ நடிக்கிறாருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அபிஷியலா வரல, பட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு நியூஸ். எனக்கு இன்னமும் கொஞ்சம் நம்பிக்கையில தான். ஏன்னா வந்து பாலையா இது வரைக்கும் கேமியோ ரோல் நடிச்சது கிடையாது. நடிக்க மாட்டேங்கிற ஒரு கொள்கையில இருக்கிறவர். நடிக்கிறாருன்னா இதான் ஃபர்ஸ்ட் அவருடைய கேமியோ படமா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்னும் நம்பிக்கை கம்மியாக தான் இருக்கு. அது பேசுவோம், அதை பத்தி அப்புறம் பேசுவோம். அப்புறம் அவ்வளோதானே இன்னைக்கு வந்து அப்டேட்டு. தக்லீஃப் தக்லீஃப்ல வந்து தக்ஸ் டாக் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சுல்ல, அதில் வந்து அதோட கிளிம்ஸ் இன்னைக்கு விட்டுருந்தாங்க. ஃபுல் வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை வரதா சொல்லியிருக்கிறாங்க. வேற என்ன அப்டேட் எதுவும் வந்துருந்துச்சா? அப்டேட் எதுவும் மிஸ் ஆச்சுன்னா சொல்லுங்க. ரெட்ரோ படத்துல இருந்து ரெக்டாங்கிள் டேபிள் டிஸ்கஷன் அப்படிங்கிறது கூட விரைவில் வரும்னு சொல்லியிருக்காங்க. சூர்யா, கார்த்திக் சுப்ராஜ், சந்தோஷ் நாராயணன் 3 பேர் உட்காந்து பேசுற மாதிரி. வேற எதாவது அப்டேட் மிஸ் ஆன மாதிரி தெரியல. எதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் முழுக்க முழுக்க ரெட்ரோவை பத்தி பேசலாம். ஹிந்தி வெர்ஷன் அந்த ஜிங்குச்சால மேல் வாய்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. எண்டிங்ல ஒரு 1 நிமிட் நல்லா இருந்துச்சு. ஓ, தெலுங்குலயா ஹிந்திலையா? நான் ஹிந்தியில தான் ப்ரோ கேட்டேன், தெலுங்கு கேட்கல. லாஸ்ட் 1 மினிட் நல்லா இருந்துச்சு. ஓகே, சரி, ரெட்ரோக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெட்ரோ வந்து படத்துல நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குங்கிறத தாண்டி படத்துக்கு வெளியில வந்து சில சிறப்பம்சங்கள் வாய்ந்த படமா சூர்யா படமா இது அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு 12 வருஷம் கழிச்சு சூர்யா படம் ஃபர்ஸ்டே சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆகிற படம். அதாவது முதல் முறை ஒரு தேதி ரிலீஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணி ஆஃபீஸில் அந்த தேதியில் ரிலீஸ் ஆகிற படம் 12 வருஷம் கழிச்சு சூர்யாக்கு இதுதான். அடுத்து இந்த படத்துக்குன்னு சொல்லி சூர்யா ரசிகர்கள் எந்த அப்டேட்டுமே கேட்கல. அப்டேட் கேட்டு டார்ச்சர் பண்ண வேண்டிய இல்லையே இல்லை. அவங்களே வந்து அஃபீஷியல் அப்டேட் விட்டாங்க. எப்படி குட் பை டெக்லிக்கு வந்து அஜித் ஃபேன்ஸுக்கு நடந்துச்சோ, ஏன்னா விடாமுயற்சிக்கு அப்டேட் கேட்டு 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 டார்ச்சர். ஆனால் அவங்க அப்டேட்டே கொடுக்கல. வேண்டாம் வெறுப்பு கூட்டமாக இருந்துச்சு. அது மாதிரி கங்குவாலி நிறைய அப்டேட் மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் வந்து எப்படி குட் பை டெக்லிக் கேட்காமே நிறைய அப்டேட்ஸ் வந்து வாரி வழங்கினாங்களோ, அதே மாதிரி ரெட்ரோ டீமுக்கு சூர்யா ஃபேன்ஸுக்கு வந்து கேட்காம நிறைய அப்டேட்ஸ். ஏற்கனவே கார்த்திக் சுப்ராஜ் படம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருப்பேன். சூர்யாவுக்கு பெஸ்ட் போஸ்டர்ஸு, சாங்கு, பிஜிஎம், அந்த ப்ரொமோஷனல் கம்பெனு எல்லாமே கரெக்டாக அப்படி ஒரு ரசிகர்கள் எதிர்பார்க்குற மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட இப்போ அதே மாதிரி தான் நடந்துட்டு ஒரு ஃபுல் பாசிட்டிவ் வைப்ல ரிலீஸ் ஆகிற சூர்யா படம் நாளைக்கு காலையில் ரிலீஸ். இன்னும் கரெக்டாக ஒரு 12 மணி நேரம் இருக்கு. டீசர் இன்னொன்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட் டீசர்.
நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுக்கல. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸா பார்க்குறேன். புரியல. யாராவது இன்டர்வியூ இன்டர்வியூ நிறைய கொடுக்கல. எல்லா சேனல்லையும் போய் உட்காந்துட்டு சேம் ஸ்டோரியே பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போரிங்கா இல்லாம எந்த இன்டர்வியூ கொடுக்காம ரொம்ப சைலண்டா ஆனா நல்ல புக்கிங் கூட ஓப்பன் ஆகுது. எல்லாம் இப்ப கடந்த 2 நாளா டூரிஸ்ட் ஃபேமிலி ஆய்வின்ட்டு ப்ரிவ்யூ போனவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க மும்பை இது சைலண்டா எந்த விதமான இதுவும் இல்லாம நல்லா பாசிட்டிவா ரிலீஸ் ஆகுது. ஆமா, அதுவும் ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, அனௌன்ஸ்மெண்ட் டீசர்ல இருந்து அந்த போஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்ட் கொடுத்தாங்க சூர்யா 44 அதுல இருந்து, அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் டீசர், ப்ரோமோ, அப்புறம் படத்தோட டீசர், அப்புறம் ட்ரைலர்னு, சாங்ஸ்னு எல்லாமே வந்து ஃபுல் பாசிட்டிவ்ல இருக்க ஒரு சூர்யா படம். சரி, அதை பத்தி இன்னும் பேசுவோம். மற்றவங்க பேசுங்க. ஃபர்ஸ்ட் மாவீரன் ப்ரோ, நீங்க தான் சூர்யா ஃபேன், ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிப்போம். படத்துல இருந்து நாளைக்கு ரிலீஸ், என்ன எதிர்பார்க்குறீங்க? எத்தனை மணிக்கு புக் பண்ணிருக்கீங்க? எப்படி இருக்கும்னு நம்புறீங்க? எனக்கு என்ன சொல்றது, நான் ரொம்ப லென்த்தாக போகும் சொல்கிறேன் கொஞ்ச நேரத்தில் வீட்டில். அதுக்கு முன்னாடி ஒரு டவுட் ப்ரோ. எனக்கு அந்த ஃபஸ்ட்டு கார்த்திக் சுப்ராஜ் அந்த இதை பார்த்தோன்னே பயங்கர எக்ஸைட் ஆயிடுச்சு. அது ஒரு ரூமர் கூட வரல. இன்ஸ்டா யூடியூப்லாம் ஆக்டிவாக தான் இருப்பேன். உங்களுக்கு ஏதாவது அதுக்கு முன்னாடி ரூமர் வந்துருச்சா இந்த படம் வாய்ப்பு இருக்கு கார்த்திக் சுப்ராஜும் சூர்யாவும் இணைகிறாங்க அப்படின்னு? 2Dக்கு அவர் ஒரு படம் பண்றாருன்னு தெரியும். நான் வந்து திடீர்னு சூர்யா ஹீரோ நடிப்பாருன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா வந்து 2D தயாரிப்புல கார்த்திக் சுப்ராஜ் ஒரு படம் பண்ண போறாருன்னு கேள்விப்பட்டோன்னே, ஒருவேளை கார்த்திக் ஹீரோ நடிப்பார் போல இருக்கு. ஏன்னா சூர்யா நல்ல நல்ல காம்பினேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கார்த்திக் தள்ளி விட்டுருவாரு, அப்படிதான் நினைச்சேன். ஆனா கார்த்தி இல்லாம சூர்யாவே ஹீரோ நடிச்சு, சூர்யா தயாரிச்சு, கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல ஒரு காம்போ வரும்னு எதிர்பார்க்கலாம் அந்த நேரத்துல. ஓகே ஓகே. எனக்கு அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்த மாதிரி, எனக்கு ஒரு மாதிரி கனவு படம் தான் இது. எனக்கு பிடிச்ச டைரக்டர், பிடிச்ச ஹீரோ, ப்ளஸ்ஸு அந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்ட்லேருந்து இப்போ வரைக்குமே இன்னும் நமக்கு கதையே என்னன்னு முழுசாக தெரியல. ஸ்னாப் சைஸ்னு ஒன்று விட்டுருக்காங்க, அது விடாமலே இருந்துக்கலான்ற மாதிரி தான். அதை ட்ரெய்லரில் என்ன இருந்துச்சோ அதை தான் ஸ்னாப் சைஸ் தான் விட்டுருக்காங்க. நாளைக்கு மதிய வரைக்கும் யாருக்கும் கதை தெரிய போகிறதில்ல முழுசாக என்னதான் இவங்க சொல்ல வராங்கன்னு. ப்ரீமியர் வேறு இல்லை, அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. லீக்குடு பிக்கு, லீக்குடு வீடியோ எதுவும் வராது. இந்த காலங்காதார இன்சைட் ரிப்போர்ட் எதுவும் வராது. ஒரு புதுமையான சினிமா ஒரு நாள் கழிச்சு பார்க்க போகிறோம். புதுமையான சினிமா எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது படத்தை விட்டு வெளியே சோஷியல் மீடியாவில் தான் ஆக்டிவாக இருக்க போகிறோம். அப்படி இருந்தும் படத்தை பற்றி எந்த தகவலும் தெரியாது. நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கலாம். ஏன்னா ஒரு இந்தியன் டூ ஆகட்டும், ஒரு கங்கு ஆகட்டும், லாஸ்ட் ஒரு 6 மாதமாக நான் ட்விட்டரில் ஆக்டிவாக இருக்கிறப்ப எந்திரிச்சு பார்த்தா ஏதாவது நெகட்டிவாக தான் ரிவ்யூ ஃபாரின் சைட்லேருந்து வந்திருக்கும். அந்த மைண்ட் செட்லேயே வேறு போய் படம் பார்ப்போம். எதுவுமே இல்லாமல் ஃபஸ்ட் டைம் போய் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வீரதீர சூரனே இந்த மாதிரி பிளான் பண்ணாங்க. பட் காலேஜ் ஷோ கேன்சல் ஆகி, மதியம் கேன்சல் ஆகி, அது அப்படியே ஒரு மாதிரி ட்ராமாவில் போய் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் நீங்கள் சொன்ன மாதிரி ரிலீஸ் டேட்டு அங்கே ஃபிக்ஸ் பண்ணி அதே டேட்டில் ரிலீஸ் ஆக போகுது நாளைக்கு. நம்ப முடியல இவ்வளோ சீக்கிரம். பார்ப்போம். கங்குவாக்கு முன்னாடி நாள் தான் எனக்கு ஞாபகம். அப்பயே இப்படி தான் ஓவர் எக்ஸ்மெண்ட் உளறி கொட்டியிருப்பேன். அதனால் கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிறேன். படம் பேசிட்டு நாளைக்கு நைட்டு இறக்குறேன். எனக்கு படம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா. ஓகே, மற்றவங்க உள்ள போவங்களாட்டியும் ரிவ்யூங்கிற பேர்ல எதையாவது ஒண்ணு போட்டு விட்டுறாங்க, நம்மளும் பார்த்துருவோம். அதுவும் இன்ட்ரோ சீன் ஏதாவது ஒண்ணு போட்டுட்டே தான் இருப்பாங்க. அடுத்த ஆள் யாரோ பேசுங்க. பிரகாஷ்னு ஒரு சூர்யா ஃபேன் வந்திருக்கிறாரு, நீங்க சொல்லுங்க. அடுத்து பாலகிருஷ்ணன் பிரதர், அப்புறம் ஜிபி ராம், அப்படி என்ன போவோம். நாளைக்கு ரிலீஸ் நாளை வச்சுக்கிட்டு கூட சூர்யா ஃபேன்ஸ் நிறைய பேர் இன்னைக்கு பேசுக்கு வரலையப்பா. ப்ரோ யாருன்னா பேசுங்க ப்ரோ, கொஞ்சம் வேலையா இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன். ஓகே, சரி, வேற யாரும் பேசுறா சொல்லுங்க. அதை பற்றி எதுவும் ஷேர் பண்ணா பண்ணுங்க. புரியல. ஏகே பர்த்டே ப்ரோ நாளைக்கு.
இப்போ போட்டீங்கன்னா நாளைக்கு நாளைக்கு பர்த்டே. யூடியூப்ல கேட்கறவங்களுக்கும் கரெக்டா இருக்கு. இன்னைக்கு அஜித் குமார் பர்த்டே, நாளைக்கு பேசலாம்னு பார்த்தா நாளைக்கு ரெட்ரோ ரிலீஸ். நாளைக்கு ரெட்ரோ படத்தை பத்தி பேசுவோமா? ஆமா, கடைசியா பேசிக்கலாம். சரி. ஆமா, ஒரு லாஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஏகே பர்த்டே ஸ்பெஷல்ல மாத்தி பேசிக்கலாம். இப்போதைக்கு சூர்யா ஃபேன்ஸ் யாராவது வந்து ரெட்ரோவை பத்தி பேசுவோம், நாளைக்கு ரிலீஸ் ஆகிற படத்தை. சுகுமார் ப்ரோ எங்க போயிருக்காரு ப்ரோ? அவரு நானி படத்துக்கு போயிருக்காரா? இல்ல அதுக்கு ஷோ போடலையே, எந்த படத்துக்கும் முன்னாடி ஷோ போடல. நானி வந்து சொல்லிட்டு போனாருன்னு சொன்னாங்க. ப்ரோ ரெட்ரோக்கு நார்த்தில் எப்படி ப்ரோ, மல்டிப்ளெக்ஸா எப்படி ப்ரோ? இல்ல யாரும் பேசுறாங்களா, எனக்கு மட்டும் கேட்கலையா? இல்ல அவர் ஏதோ சொல்ல வந்தாரு. நானி படமும் சரி ரெட்ரோவும் சரி மல்டிப்ளெக்ஸ்ல ரிலீஸ் ஆகல, நார்த் சைடு சிங்கிள் தேட்டர் தான். அவர் என்ன கேட்டாருன்னா மல்டிப்ளெக்ஸ் தான் ப்ரோ எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ அப்படியா சிங்கிள் டேரக்டர் ரிலீஸ் ஆகுதா? ஆமா ஆமா. பிரகாஷ் ப்ரோ நீங்க எதுவும் கேள்விப்பட்டீங்களா? இல்லைங்கிறது இந்த வாட்டி அது என்னன்னு தெரியல. அவங்க வந்து இந்த வாட்டி ப்ராப்பரா நார்த் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. என்னாச்சுன்னு தெரியல. நான் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ நீங்க சொல்லி தான் தெரியுது ரிலீஸ் ஆகலன்னு. விசாரிக்கல, செக் பண்ணல. ஹிந்தி டப் ரிலீஸ் ஆகல இல்ல ப்ரோ? இல்ல அதான் ஃபர்ஸ்ட் வந்து ஹிந்தி வெர்ஷன் ரிலீஸ் ஆகும் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை பத்தி பேச, ஏன்னா ஹிந்தியில அவங்க ட்ரைலரும் விடல, எதுவும் பண்ணல. இல்ல ஆனா ப்ரோ விட்டாங்களே ப்ரோ, ட்ரைலர்லாம் விட்டாங்களே ஹிந்தில. விட்டாங்க. இருங்க அப்புறம் செக் படம் பண்ணி ரிலீஸ் பார்க்குறேன். பண்ணலையா? ஹிந்தி தான் பைரேட் ரிலீஸ் ஆயிருது வேகமா. சரி ரைட், அது ரிலீஸ் ஆகாதால அதுல ஒரு நல்லது இருக்கு. ஓகே. அஜித் பல்டான் ஸ்பீக்கர் கேட்குறாரு ப்ரோ. அவருடைய இது காமிக்கல. நான் உங்களுக்கு கோவஸ்ட் கொடுக்குறேன். அவரை வந்து நான் வந்துட்டேன். ஹாப்பி பர்த்டே. ஏங்க நான் இவரு ஹாப்பி பர்த்டே ரோஹித்ங்கிறவர் தான் அக்செப்ட் பண்ணேன். சரி, சூர்யா ஃபேன்ஸ் சில பேர் வந்திருக்காங்க, கேட்போம் அவங்கள்ட்ட. ஏகன் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். ரெட்ரோ புக் பண்ணிட்டீங்களா? ரெட்ரோ எதிர்பார்ப்பு என்ன? இந்த படத்துல நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க எதுவும் சொல்லுங்க. பிரகாஷ் பிரதர், ஹாய் பிரதர். மாவீரன் ஹாய்ண்ணா. சொல்லுங்க, அப்படி கண்டினியூ பண்ணுங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு கலெக்ஷன் ஓப்பனிங்லாம் எதுவும் இல்லை. ஒரு நல்ல ஒரு சூர்யா படம், ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல வேர்ட் ஆஃப் மவுத் அது இருந்தா போதும். கரெக்ட் கரெக்ட். ப்ரோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் ரொம்ப வருஷமாவே ஒரு யங் டைரக்டரோட ஒர்க் பண்ணணும்னு இருந்தது ப்ரோ. நிறைய டிஸ்கஷன் ஆச்சுன்னு சொல்லுவாங்க, ஆனா அவர் பண்ண மாட்டாரா, இல்ல அவங்க பண்றேன்ட்டு பண்ணாம போயிடுவாங்க. அப்படி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அப்படி யங்கா பண்ண ஒரு படம் வந்து லைக் சூரிய ரிப்போர்ட்டர் தான். பட் அவங்க யங் டைரக்டர்னு சொல்ல முடியும், பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஸ்டோரிஸ் சுதாகங்கரை பொறுத்த வரைக்கும். ஆனா அது ஓடிடியில் போயிடுச்சு. ஸோ அதனால இந்த அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே ஐ வாஸ் ஹாப்பி இந்த ஃபிலிம் ஆக்சுவலாக. ஸோ அதான் ஒரு மெயின் விஷயமே. லைக் அதுதான் எனக்கு மிகப்பெரிய பாசிட்டிவா இருக்குது. அண்ட் படத்தோட லைக் எனக்கு என்னன்னா, இந்த படத்துல வந்து சனாவோட பிஜிஎம் ஒரு உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. அந்த சூர்யா பச்சை அன்னைக்கு யூஸ் பண்ண அந்த பிஜிஎம் வந்து அந்த ஒரு இதுக்கு மட்டும் தான் யூஸே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது சம்பந்தமா இந்த ட்ராக்கோ விடல, ட்ரெய்லர்லயோ அதுக்கப்புறம் அந்த கிளிம்ஸ்ல எதுலையுமே லைக் அந்த பிஜிஎம் ட்ராக் யூஸ் பண்ணல. என்னோட பர்சனல் ஃபேவரட் அதுதான். பார்ப்போம் என்ன அப்படி. பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. நீங்க இந்த கார்த்திக் சுப்ராஜ் ட்ரிக்ஸ்லாம் நிறைய நம்ம கொண்டு இருக்குது ஏகே பக்கம். நெக்ஸ்ட்டுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அதுக்கு அடுத்ததா? இல்லைங்க, ஒரு படம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது எப்பன்னு தெரியாது. இப்போ அடுத்த படம் கண்டிப்பா கிடையாது அவரு.
ஒரு படம் பண்றதுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க, அதை கன்ஃபார்ம்லாம் ஆகல, ஜஸ்ட் பேச்சுவார்த்தையில தான் இருக்கு, அவ்வளவுதான். எப்ப வேணாலும் படம் பண்ணலாம், பண்ணாமையும் போகலாம், அவ்வளவுதான். இப்ப என்னன்னா அடுத்து படம் பண்ணக்கூடிய அந்த லிஸ்ட்ல ஏதோ ஒரு டேரக்டர் லிஸ்ட்ல அவர் இருந்துட்டு இருக்காரு, அவ்வளவுதான். படம் தமிழ் ரெக்கார்ட்ஸ்ல இன்னும் யாரும் ப்ரோ. கன்ஃபார்ம் பண்ணல, அப்படிதானே? எல்லாம் ஆக்சுலேஷன்ல தான் இருக்கு இன்னும். இல்ல ரெண்டாவது இப்போதைக்கு வாரம் தெரிஞ்சுக்கணும். 64ங்கிறது வந்து இப்போதைக்கு வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இப்போதைக்கு. இந்த படம் ரிசல்ட் கூட டிசைட் பண்ணலாம் ப்ரோ எப்படின்னு. படம் தமிழ் ரெக்கார்ட்ஸ்ல வந்துருச்சா? யார் அது? விஸ்வான்னு ஒருத்தர் பேசுறாருன்னு நினைக்கிறேன். ஸ்வரூபன் டிவிக்கு அவர் தான் தமிழ் ராக்கர். இல்ல எந்த படத்தை கேக்குறாரு அவரு? பெட்ரோ. ஏங்க உங்களுக்கு ரிலீஸுக்கு முன்னாடி தமிழ் ரெக்கார்ட்ஸ்ல வரணுமா? இல்ல என்ன மனநிலை உங்களுக்கு எனக்கு தெரியல. படம் நாளைக்கு தான் ரிலீஸ். சும்மா டிவிக்கே போட்டு வந்திருக்காரு ப்ரோ. விஜய் நேம டேமேஜ் பண்ண தூக்கி விடுங்க. தூக்கியாச்சு. ப்ரோ லைக் ஜிவியூவே பண்ணாங்க தலைவா. ஷோ டைம்ல போட்டு அந்த ஹெச்டி பிரிண்டை வந்து போட்டு நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அதனால 2-3 பேர் பண்ணதான் செய்வாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் கடந்து போயிடலாம். ஹிந்தி டப்பிங்லேயே ரிலீஸ் ஆகுது ப்ரோ. ப்ரோ ஹிந்தி அதர் மார்க்கெட்லாம் விட்டுருங்க ப்ரோ. எனக்கு இந்த படம் தமிழ் மார்க்கெட்டா ஒரு விட்ட மார்க்கெட்டை கேப்சர் பண்ணும். அதேதான் ப்ரோ. இப்படி அந்த மார்க்கெட்டுக்கு படம் பண்றோம், இந்த மார்க்கெட்டுக்கு படம் பண்றோம்னா இவ்வளவு வருஷமா பாருங்க. ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு கடைசியா ஒரு 5 ஆண்டுக்கு அப்புறம் ஒரு சொன்ன டேட்ல வர படம், எந்த ப்ரொடக்ஷனையும் போட்டு டேக் பண்ணி டார்ச்சர் பண்ணாம கரெக்டா அவங்களே அப்டேட் கொடுத்து ஃபேன்ஸ் எங்கேஜிங்கா வச்சு கொண்டு போற படம் எல்லாமே பாசிட்டிவா போயிருக்கு. நாளைக்கு படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஆடியன்ஸ் தான் சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் ப்ரோ. எனக்கு நான் நினைச்ச காம்போ இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்ச காம்போ. கார்த்திக் சுப்ரா, சந்தோஷ் நாராயண், நம்ம சூர்யா அண்ணா, இதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. நாளைக்கு போய் எப்படியோ பஸ் பார்க்கணும்னு இருக்கு. அதுதான் ப்ரோ லைக் அதுதான் அதான் பிஜிஎம் தான் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கேன். ட்ரீம் காம்போ ப்ரோ. இது எப்போ வரும்? மகான் படம்லாம் பார்த்துட்டு இது நம்ம ஆள் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் நினைச்சிருப்பேன் நானு. இது அந்த இதுவே அப்படியே வருதுன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. நாளைக்கு போய் எப்போ 9 மணி ஆகுமோன்னு இருக்குது எனக்கு இப்போ. அதே போல ஒரு கார்த்திக் சுப்ரா படத்துல என்ட்ரிலாம் வேற லெவலில் இருக்கும். அந்த இன்டர்வல் அதெல்லாம் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்றாங்க. அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஆமாம் ப்ரோ. யாரும் இந்த டியூரேஷனை தூக்கிட்டு வந்து ஒரு பிரச்சனைன்னு வராங்க, நல்லா இருக்கும் ஆக்சுவலா. படம் விறுவிறுப்பா போச்சுன்னா ரெண்டு டைம் ஒரு மேட்டரே கிடையாது. படம் எப்படி போகுதுங்கிறதா விஷயம். ஸ்கிரீன் பிளே தான் மேட்ரு நாளைக்கு செஞ்சோம். எல்லாமே கரெக்டா இருக்கு. ஸ்கிரீன் பிளே தான் இப்போ கனிமா சாங் தான் ஃபர்ஸ்ட் சாங்கா ப்ரோ? எதுவுமே தெரிஞ்சுக்காம படம் நல்லா இருக்கும். நாளைக்கு காலையில போய் பார்த்தா நல்லா இருக்கும். சூர்யா அண்ணாவே இதுல சொன்னாரு. மும்பை ஈவென்ட்ல சொல்லிட்டேன். அவரே ரைட் விடுங்க. அதை தெரிஞ்சாலும் ஸ்பாயில் பண்ணா போயிருக்கேன். ஏன்னா நமக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கலாம் விரும்பல. நான் அந்த ரீசன்ட் பேட்டிகள்லாம் பார்க்க மாட்டேன். எப்பவுமே சில நேரம் ரிலீஸ் வந்துச்சு, ரிலீஸ்ல இருக்கும்போது அதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு பார்க்க மாட்டேன். போனா தேட்டர்ல பார்க்கலாம் ப்ரோ. இந்த மாதிரி இதுதான் அப்படின்ட்டு நான்லீனியரா தானே ப்ரோ போவோம் ஸ்கிரீன் பிளே ப்ரோ. அதுதான் ப்ரோ. இதெல்லாம் எதுவுமே தெரியாது. நீங்க நாளைக்கு காலைல 9 மணிக்கு ஷோ போய் பாருங்க. ஏன் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? கீழே ஒருத்தர் போட்டிருக்காரு, தமிழ்நாட்டுல தமிழ் படத்தை ஃபர்ஸ்டா பாக்குறது ஆச்சரியமா சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு. பிரகாஷ் ப்ரோ, இது சக்சஸ் ஆனிச்சா அடுத்த வர படம் ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்கா? எதுங்க? இந்த கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. பிரீமியர்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ இந்தியா ஆரம்பிச்சு. இல்ல அது பண்ண மாட்டாங்க.
எப்பவும் போல ஓவர்சீஸ் வேணும், அது பெரிய அமௌண்ட் ஓவர்சீஸ் சேல்ஸ் போகிறது, அப்புறம் வந்து ப்ரீமியர்ல பயங்கரமாக காசு வாங்குறது, அதெல்லாம் வந்து பெரிய அமௌண்ட் பெரிய பிஸ்னஸ், அதெல்லாம் பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க. வீரதீர சூரனுக்கு இப்போ ரீசெண்டாக பண்ணாங்க, அதுக்கப்புறம் இப்போ ரெட்ரோக்கு பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து இந்த படம் திருச்சிற்றம்பலம் பண்ணாங்க, அவ்வளோதான். ரீசெண்ட் டைம்ஸ் இந்த படங்கள் தான் பண்ணாங்க. ஆனா இப்படி போறது கரெக்டா தானே ப்ரோ இருக்கு? ஏன்னா நிறைய பேர் அங்க ஆல்ரெடி பரப்பி விட்டுறானுங்க. அதுக்குன்னே ஒரு குரூப் சுத்துது ப்ரீமியர் பார்த்துட்டு தப்பா போடுறதுக்கு, நெகட்டிவா போடுறதுக்கு. காசு அதிகம். காசு உங்களுக்கு வந்து அங்க அதிகம். நைட்டு அங்க வந்து என்ன ரெண்டு ஷோ ஓடுறது எப்படி இருக்கும், அடுத்த நாள் ரிலீஸ் பண்றது எப்படி இருக்கும். அத யூஎஸ் மார்க்கெட்டுக்காக தான் பாக்குறாங்க, வேற எந்த மார்க்கெட்டுமே இல்லை. யூஎஸ் மாத்திரம்தான். ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அது ரிலீஸ் ஆகும். ஆனா யூஎஸ் மார்க்கெட் மாத்திரம்தான் இது இல்லை. மத்ததெல்லாம் அப்படி தள்ளி வச்சுக்கலாம். யூஎஸ் தவிர இது கூட அப்படித்தானே பண்ணாங்க, குட் பேட் அக்லி கூட. ஆனா ஸ்ரீலங்காலே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மத்த இந்தியன் மார்க்கெட் எல்லாமே சேம் டைம்ல ரிலீஸ் பண்ணாங்க. இது எப்படி ஒரு பூம் கிரியேட் பண்ணுதுன்னு பார்ப்போம். வீரதீர சூரன்ல ஆக்சுவலாக நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும், அந்த ஷோலாம் கேன்சல் ஆகாமல் இருந்தது. இப்போ அந்த 9 AM IST மேட்ச் பண்றாங்களே, அதுவுமே எப்படி பிரீமியர் மாதிரியாங்க இல்ல எப்படி ப்ரோ? இல்லை, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பல ஊர்களில் வந்து நம்ம ஊருக்கு டைமுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி போடல, மத்தியானமோ இல்லை ஈவினிங்கோ இல்லை நைட் ஷோ அங்கே போடுற மாதிரி தான் சில ஊர்களில் ஷோ டைம் அமைஞ்சிருக்கு. அதாவது நம்மளாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க பார்க்குற மாதிரி அமைஞ்சிருக்கு. அது என்ன குழப்பங்கிறது தெரியல. நான் நிறைய பேர்கிட்ட பேசினேன். வழக்கமாக $20 அப்படி சார்ஜ் பண்ணுவாங்களாம் ப்ரீமியருக்கு. இப்போ $15-11 தான் வருது ஒரு டிக்கெட். இன்னொரு டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ண மாதிரி படமான்னு எனக்கு ரொம்ப தோணல. ரெட்ரோ நல்லா வந்துச்சுன்னா கொஞ்சம் அதை இம்பாக்ட் பண்ணாது. கரெக்டு தான் ப்ரோ. நான் டூரிஸ்ட் ஃபேமிலி ஆல்ரெடி வின்னர் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா சொல்ல முடியாது ப்ரோ. நீங்க நம்ம ஆடியன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ப்ரோ ரிவ்யூவர்ஸ் வந்து டிசைட் பண்றது கிடையாது. நாளைக்கு நம்ம பார்த்துட்டு நம்ம சொல்றதான் இருக்கும். இன்னுமா அந்த ரிவ்யூவர்ஸ்லாம் நீங்க நம்பிட்டு இருக்கீங்க? ஒரு சில படம் நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் ப்ரோ. ரிவ்யூஸ்லாம் தாண்டி இப்போ ரப்பர் பந்து, மகாராஜாலாம் ட்ரைலரும் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. அந்த ரிவ்யூஸ்லாம் அடிஷ்னல் தான். அதுதான் இந்த மாதிரி ப்ரிவியூஸ் எல்லாம் போடல. இல்ல ஒரு ஷோ போட்டாங்க அவ்வளவுதான். இந்த மாதிரி கண்டினியூஸ் எல்லாம் போடல. நம்ம மக்கள் பார்த்துட்டு தானே அதை டிசைட் பண்ணாங்கன்னு சொல்றேன். ப்ரோ அவங்க பண்றதே லைக் இந்த படத்தோட வருது, இது தெரியாம போயிடக்கூடாதுன்றதுக்காக அதனால அவன் பண்றாங்க ப்ரோ மேட்ரு. இல்ல இல்ல ஆமா, ஒரு விசிபிலிட்டிக்காக தான் பண்றாங்க, வேற எதுவுமே இல்லை ஆக்சுவலா. இதே நார்மலா இருந்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பெரிய சின்ன படங்கள் வரும், யாரும் கண்டுக்க மாட்டாங்கல்ல அந்த ஒரு. அதனால அது ப்ரொடக்ஷனா அவங்க எஃபெக்ட் எடுக்கிறாங்க, எஃபெக்ட் போட்டு. ரெட்ரோ. ஆனா எனக்கு என்ன டிஃப்ரெண்டா தெரிஞ்சுன்னா, எல்லாருமே அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. மோஸ்ட்லி சேம் கொஸ்டின் சேம் ஆன்சரா தான் இருக்கும். பட் வந்து கொடுப்பாங்க. ஏன் இதை அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. அது ஆனா எனக்கு என்னமோ பாசிட்டிவா தான் தெரிஞ்சு. எல்லா இடத்துலயும் ஒரே விஷயத்த சொல்லி போர் அடிக்கிற மாதிரி. நீங்க எதிர்பார்த்தீங்களா மாவீரன் இன்டர்வியூ இந்த மாதிரி? எது ப்ரோ? இந்த எல்லா சேனல்ல இன்டர்வியூ எடுப்பாங்கல்ல. ஆமாம், ரிப்பீட்டடாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள். கார்த்திக் சுப்பராஜ் ரிப்பீட்டடாக பேச மாட்டாங்க. எனக்கு லோகேஷ் அட்லி கிட்ட தான் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ரிப்பீட்டடாக இருக்கும் எல்லா ஒரே மாதிரி இருக்கும்போது வழி இல்ல. கொஸ்டின் எல்லாருமே ஒரே கொஸ்டின் கேட்கும் போது. இந்த வாட்டி இவரும் ரொம்ப அளவாக தான் கொடுத்துருக்காரு கார்த்திக். ஒரு 2-3 சேனல் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா 10 சேனல் கொடுத்துருப்பாங்க வழக்கம். ஸோ நாளைக்கு அங்க உங்களுக்கு 9 o'clock ஷோ. காலையில் 10 மணிக்கு ப்ரோ. அப்படி 10 மணிக்கு தானா? சரி, 1 hour எதுவும் ட்விட்டர் எதுவும் பார்க்காம போங்க. பார்ப்போம். நானும் பெருசாக அது எனக்கு இது இல்லை. முன்னாடி அதான் ஃபாலோ பண்ணிட்டு ப்ரோ. ஒருத்தர் கேட்டிருக்காரு டிஎம்ல, இது கைமாறு தான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வாத்தியாரு, இது உங்களுக்கு தெரியுமா கேட்டு சொல்கிறேன்.
இல்ல அது என்னன்னா ஸ்டுடியோ கிரீன் ஒரு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு ஃபினான்ஷியல் இஷ்யூல இருக்காங்க, அந்த படம் வந்து முடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ சமீபத்திய ரூமராக இன்னைக்கு காலையில் ஒரு ஒரு பேஜ் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு நண்பர் போட்டிருந்தாரு இந்த மாதிரி வந்து வாவாதியார் கை மாறுறதுன்னு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா அந்த படம் வந்து மற்ற எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டாங்க. ஷூட்டிங் மட்டும் நான் ஒரு கொஞ்சம் ஒரு 15 நாள் ஷூட்டிங் பெண்டிங் இருக்குங்கிறாங்க. அதை முடிச்சு ரிலீஸ் பண்ணுறது தான். பட் கடைசி நேரத்தில் எப்படி கை மாறுமான்னு தெரில. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னதோ கை மாறினாலும் அவங்க கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அதை கொடுத்துட்டு தானே ரிலீஸ் பண்ண முடியும். அதுதானே இஷ்யூ. அதுதான் எனக்கு இந்த படம் கைமாறுங்கிற செய்தியில வந்து நம்பிக்கை இல்லை. ஏன்னா இப்போ கைமாறினா மட்டும் இந்த படத்தினால வாங்கியிருக்கிற பல ஃபைனான்ஸ்லாம் வந்து இருக்குங்களா, அது பெரிய இஷ்யூவா வரும்ல. அப்படி பார்த்தாலும் அது தொடரும், அது மிகப்பெரிய இஷ்யூவா தொடரும். அதனால எனக்கு அது நம்பிக்கை இல்லை. இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாவாத்தியாரா? நாளைக்கு ரிலீஸ் ஆகிருக்காங்க. வாவாதியார் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற ரெட்ரோவை பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டுடியோ கிரீன் பேனர் தனியாக பார்த்துக்கலாம். ஆமாம் ப்ரோ. ப்ரோ இப்போ ரெட்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ 30 days விண்டோ இருக்குல்ல ப்ரோ தமிழ்நாட்டில், 35 days. நடுவில் வேறு ஏதாவது பெரிய படம் வருதா? பெரிய படம்னு இல்லைங்க. இப்போ வந்து ரெட்ரோக்கு வந்து அவங்க கால்குலேட் பண்ணிட்டு 2 வாரம் கணக்கு. நான் அடுத்து வந்து இந்த டிடி நெக்ஸ்ட் லெவலும் மாமன், இந்த 2 படமும் May 16 ஓகே. ரிலீஸ். அந்த 2 படம் தான் ஒரு மீடியம் பட்ஜெட் படம். அதை விட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து May 23 விஜய் சேதுபதி படம் ஏஎஸ்ன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுல்ல, அது ரிலீஸ். அப்புறம் 23 இன்னொரு சின்ன பட்ஜெட் படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் June 5 டக்லேஸ் தான். இப்போதைக்கு இந்த 2 படம் தான் நடுவில் இருக்கிறது. 2 படம் தான். ஒன்று மாமன், இன்னொன்று இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல். ஒன்று வந்து ஹாரர் காமெடி, இன்னொன்று வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட் படம், ஒரு கமர்ஷியல் படம். சூரிக்கு வந்து இன்னொரு ஆக்ஷன் கமர்ஷியல் படம் நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. இந்த 2 படம் தான் நடுவில் ரிலீஸ் ஆகும். 2 வாரம் கணக்கு இப்போதைக்கு கேப் இருக்கு. இந்த ரெட்ரோ சூப்பராக ஆகாவாகன்னு போச்சுன்னா கூடுதலாக ஒரு வாரம் அடிஷனலாக போகும், 3 வாரம் கணக்கு. ஆனால் அந்த 2 படங்களும் ரிசல்ட்டையும் பொறுத்துருக்கு. நடுவில் 2 படம் இருக்குல்ல, 3 weeks தான் தலைவா. மேக்ஸிமம் 2 weeks 3 weeks அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சிருவாங்க, அவ்வளவுதான். அதுதான் இது அடுத்த இருக்கு நம்ம. ஏன்னா இல்ல ஒய்டா ரிலீஸ் பண்றாங்கல்ல. படம் வந்து எந்த படமே வரலைனாலுமே வந்து படம் நல்லா இருந்துச்சுன்னா அது பேசாம ஓடும். வரலைனாலுமே 3வது இப்ப கங்குவா எடுத்துக்கோங்க, இல்ல இது விடாமுயற்சி எடுத்துக்கோங்க. எந்த படமே வரல, அது 3rd 4th டே அந்த வீக்கெண்ட் முடிஞ்சோடனே அது ஒரு இதாயிடுச்சு. ஸோ அதுதான், நீங்க வந்து படம் ரிலீஸ் ஆகலைங்கிறதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. படம் நல்லா இருந்துச்சுன்னா அது பேசாம ஓடிடும். இந்தியன் 2 எடுத்துக்கோங்க, 4வது நாளே அது இதாயிடுச்சு. ஸோ படம் நல்லா இருந்துச்சுன்னா அது பேசாம போகும். எத்தனை படம் ரிலீஸ் ஆனாலும் எந்த இம்பாக்டும் கொடுக்காது. அதான் ப்ரோ, லைக் பிக் ஃபிலிம் வந்துச்சுன்னா அது கண்டிப்பா ஸ்கிரீன்ஸ் இதுவாகும்ல, அதனால சொல்றேன். மேக்ஸிமம் ஆக்சுவலா தேட்டர் ஓனர்ஸே வந்துட்டு படம் நல்லா இருந்துச்சுன்னா வந்து அதை எதிர்பார்க்க மாட்டாங்க, மாத்த மாட்டாங்க. படம் நல்லா இல்லைங்கும் போகும்போது அவங்களுக்கே வந்து கூட்டம் கம்மியாயிரும்ல, அதனால சொல்றேன் நானு. ரைட். மாவீரன் ப்ரோ, உங்களுக்கு வந்து கோஹோஸ்ட் இன்வைட் கொடுத்துருக்கேன். அதை எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய ரசிகர்கள் வந்து பேசணுங்கிறாங்க, சூர்யா ரசிகர்கள். ஸ்பீக்கர் கொடுங்க. அதே மாதிரி ஒருத்தர் வந்து அட்வைட் சூர்யான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காராம். ஓகே, அவங்க காமிச்சிச்சுன்னா ஓகே பண்ணுங்க. இதெல்லாம் சுத்தமா போல ப்ரோ, மண்டேல இருந்தே டவுன் ஆயிடுச்சு. வடிவேலு படம்லாம், அது சுந்தர்சி படம் இந்த மாதிரி போய் அதுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே படம் பார்த்துட்டு எனக்கு செட் ஆகலாம் தான் ரிவ்யூ போடலாம். இன்னைக்கு தான் வந்து ஜஸ்ட் ஓகேஸ்னு ஒரு ரிவ்யூ போட்டுவிட்டேன். அன்னைக்கு நமக்கு அதுதான் தோணும், அந்த படம்லாம் ஓடாதுன்னு. இப்போ அப்படி தான் வந்து பெரும்பாலான தேட்டரில் தூக்கிட்டாங்க. சும்மா ஒரு சில மல்டிப்ளெக்ஸில் மட்டும்தான் சில சோர்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. தவிர அந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் பெரிய சம்பவம்லாம் பண்ணலை, எதிர்பார்த்த வசூல் கொடுக்கல. சுந்தர்சியோட டைரக்ஷனில் ரீசெண்டாக வந்த படங்கள்லேயே ரொம்ப சுமாரா பாக்ஸ் ஆஃபீஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண படம் வந்து கேங்கஸ் தான். ஏன் ப்ரோ ப்ரீமியர் ஷோ பார்த்துட்டு ஓவர் ஹைப் பண்றீங்க? மதகஜ ராஜாக்கும் இப்படிதான் பண்ணீங்க. இல்லைங்க, நான் பண்ணலைங்க. இப்படி எல்லாருமே சொல்றாங்க, நீங்க அவங்களுக்கு இல்ல, அது அவங்களுக்கு படம் பிடிச்சிருக்குங்கிறப்ப நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. படம் பார்த்து மதகஜ ராஜாலையும் எனக்கு பிடிக்கல ப்ரோ, செட் ஆகல ப்ரோ. அந்த படத்தை ஆகும்னு சொல்லி அது மூவிஸே வரனால அது ஓடிடுச்சு. இதுவும் அப்படிதான் சொன்னீங்க, பட் இது ஓடல. இல்ல அது பிரகாஷ் சொல்லி என்ன பண்ண போறீங்க? உங்க ரிவ்யூவை தான் அவரும் சொன்னாரு.
இல்ல 2 படத்துக்குமே என் ரிவ்யூங்கிறது உங்க ரிவ்யூ கரன்ஸா ஒத்து போறது தான். எனக்கு அந்த படமும் ஆவரேஜ். அதுல ஒரு 4 காமெடி செட் ஆகும். இந்த படத்துலயும் ஒரு ஒரு 4, 5 காமெடி செட் ஆகும் அவ்வளவுதானே தவிர, அதுல எனக்கு என்னன்னா எதுக்காக அதை வந்து ரொம்ப அடிக்கல அப்படின்னா, அதுக்கு வந்து காரணம் இருந்துச்சு. என்னன்னா வந்து அந்த படம் ஒரு 12 வருஷ படம். இதுக்கு மேல அந்த படத்தை அடிக்கிறதுங்கிறது தப்பு. 2வது அந்த பொங்கலுக்கு அந்த ஒண்ணுதான் வந்து அப்படி பொங்கலுக்கான படமா இருந்துச்சு. மத்த எல்லாமே எல்லா படங்களையும் தாண்டி வணங்கான ஒரு சைடு கொடூரமா ஆன்னு இருந்துச்சு. இன்னொரு சைடு எலைட் பீப்புளுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படமா இருந்துச்சு. ஒரு படம் காதலிக்க நேரம் இல்லை, ஆனா நல்லாதான் இருக்கும் அது. பட் என்னன்னா அது வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகிற படம் கிடையாது. அப்புறம் இன்னொரு படம் ரிலீஸ் ப்ரோ ஆச்சு, கிச்சன் டாஸ் படம் ஒன்று இப்பதான் ஓடிடில பார்த்தேன். அது இன்னும் பேர் தருணம். அது வந்து அதுவும் சும்மா இருங்க. அது என்னங்க படமாங்க அதுவும். இப்படி எல்லாம் ரிலீஸ் ஆகிறதுலாம் வந்து சும்மா. அப்புறம் என்னன்னா உப்புக்கு சப்பானி மாதிரி எல்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த படம் வந்து ஓட தானே செய்யும். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படம் ஒரே படம் தான் அப்படிங்கிறப்ப அது ஓட தான் செய்யும். பொங்கல் 10 நாள் லீவு இருக்கு, அதுல ஒரு 4 காமெடி ஒர்க் ஆச்சு இல்ல, அவ்வளவுதான். இது எனக்கு அதுவுமே அந்த கம்பேர் பண்ணா எனக்கு இது அது 12 வருஷ படம் தான், அது ஒன்றும் பண்ணல. இது பாத்தீங்கன்னா எனக்கு செகண்ட் ஹாஃப் இதுல ஒரு 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 30-40 நிமிஷம் அதுலயும் கிளைமேக்ஸே ஒரு ஒரு 15 ஆளு ப்ரோ. நிமிஷம் காமெடி செட் தியேட்டர்ல ஆச்சு. என்ன ப்ரோ தாவிக்கிட்டு ஓடிட்டு வடிவேல் பண்றதுலாம் ஒர்க்கே ஆளு ப்ரோ. சரி ரைட்டு, வடிவேல் காமெடி உங்களுக்கு ஒர்க் ஆகலையா? ரைட், சந்தோஷம். அவர் மாமன்னன் வர மாதிரி குணச்சித்திர கதாபாத்திரங்கள் ஏற்று நடிச்சிடலாம். ஆனா என்னன்னா மத்த ரீசன்ட் படங்கள் அவரோட படங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா காமெடி இந்த படத்துக்கு தேவலாம். அதை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். நாய்சேகர் ரிட்டர்ன்ஸோ ஐயோ இல்ல ஆமா வந்து ப்ரோ. கத்தி சண்டையோ, பாட்டி கத்தி சண்டைன்னு சொல்லி முன்னாடி கம்பேக் வந்தாரு அது. அப்புறம் இன்னொரு படம் ஒன்று நடிச்சாரு. இந்த 3 படங்களை கம்பேர் பண்றப்ப இந்த படத்துல பழைய பழைய வடிவேல்ல கொஞ்சம் ஒரு ஒரு 10-20% பார்க்கலாம். ராமண்ணன்ல நல்லா தான் நடிச்சிருந்தாரு. பட் வேற ஒரு நல்ல ரோல், நல்ல ஆக்டர் போட்டிருந்தா இன்னமுமே படம் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அப்படி இல்லைங்க, சில படங்களுக்குலாம் இருக்குல்ல, நம்ம வந்து எதிர்பார்த்திராத நடிகர்கள் நடிச்சாதான் நல்லா இருப்ப. அஞ்சாதே படம் இருக்குல்ல, அஞ்சாதே படத்துல அந்த பாண்டியராஜ் ரோலுக்கு யாரை வேணா நடிச்சிருக்கலாம். ஆனா மிஸ்கின் ஏன் பாண்டியராஜ் தேர்ந்தெடுத்தாருன்னா, இந்த ரோல் பண்றதுக்கு இங்க நிறைய ஆட்கள் இருக்காங்க. அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு யார்கிட்ட நடிக்கலாம்னு சொல்லி அவரே சொல்லியிருப்பாரு. அசிஸ்டன்ட் டேரக்டர்ல யார்கிட்டயாவது பேர் சொல்லுங்க இந்த ரோலுக்குன்னா, அவங்க இந்த சிறந்த நடிகர்கள் 5 பேர் சொல்லுவாங்க. இவங்க அந்த மாதிரி ரோல் ஏற்கனவே பண்ணிருக்காங்க, சூப்பரா பண்ணுவாங்க அப்படின்னு. அப்ப மிஸ்கின் சொல்றாருன்னா, அவதான் அவங்க பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுன்னா ஆடியன்ஸ்க்கு என்ன வந்து ஆச்சரியம் இருக்க போகுது. யாரு பண்ண மாட்டாங்களோ அவங்க பண்ணணும் அந்த மாதிரி ரோல். இது மாதிரி யாரு பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அவர் பாண்டியராஜ் கேட்டிருக்காரு. பாண்டியராஜ் ஃபர்ஸ்ட் நடிக்கவே மாட்டேன் பாண்டியராஜன். அவர் நான் நடிக்கவே மாட்டேங்க, இந்த மாதிரி ரோல் எப்படிங்க, அது நான் எனக்குள்ள இமேஜுக்கு நான் எப்படிங்க நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவர் நீங்க பண்ணுங்க சார் சொல்லி கம்பல் பண்ணி பண்ண வச்சாரு. அவர் நடிக்கும்போது கூட அவருக்கு பெரிய அளவுல உடன்பாடு இல்லை. அது ஃபர்ஸ்ட்லேயே மீசியை எடுக்க சொன்னோன்னே அவர் சுத்தமா அப்செட் ஆயிட்டாராம். நீங்க பண்ணுங்க கம்பல் பண்ணி எடுக்க வச்சா கோச்சிட்டே போயிட்டாராம் அவரு. ஆனா ஆஃப்டர் ரிலீஸ் வந்து இவர் நடிப்புக்கு பாராட்டுப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவர் நேரா வந்து மிஸ்கினை பார்த்து சாரி சொல்லிட்டு நீங்க சொல்லும் போது நம்பல அப்படின்னு சொல்லி அதை பண்றாரு. எப்படின்னா ஒரு கதாபாத்திரத்துக்கு இவங்க தான் நடிப்பாங்க, நம்ம பிக்சரா இருக்கிறது இல்லாம திடீர்னு சர்ப்ரைஸா யாரா வந்துடலாம். அது மாதிரிதான் இப்ப வந்து மாமன்னன் ஒரு சீரியஸான கதாபாத்திரம், சிரிக்க கூட கூடாது, முகம் விருக்கமா வச்சுக்கணும். அப்படி உள்ள ஒரு கதாபாத்திரம், சிரிச்சுக்கிட்டே பழக்கப்படுத்தப்பட்ட சிரிப்புக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நடிகர் வந்து அந்த ரோலை பண்றப்ப நமக்கு அதுல ஒரு வித்தியாசம் தெரியுதுல்ல. அதுதான் அங்க ஒரு டேரக்டரா ஜெயிக்கிற இடம். டேரக்டர் ஒரு ரோல் எழுதுறாருன்னா அந்த ரோல்ல வந்து இது வரைக்கும் நடிச்சிராத மாதிரி நடிக்கிற ஒரு நடிகர் வேணும். ரெகுலரா பண்ற ரோல், அந்த ரோல் யார் ரெகுலரா பண்ணுவா அந்த மாதிரி ரோல்? பிரகாஷ்ராஜ், நாசரு, இல்ல வந்து கிஷோரு, அப்படி இல்லைன்னா வேற யார் இந்த அப்பா ரோலுக்கு இந்த மாதிரி சீரியஸ் ரோலுக்கு பண்ற சம்பத்து, இது மாதிரி தான் இவங்களாம் அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நமக்கு தெரியும். சீரியஸான ரோல் பண்ணிடுவாங்கன்னு தெரியும். நமக்கு அந்த இடத்துல பண்ணாத ஆட்கள் தானே தேவை. மிஷ்கின் அந்த வகையில ஒவ்வொரு படத்தையும் சூப்பரா பண்ணுவார். ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் அவர் பண்ணும்போது வித்தியாசமா பண்ணிருப்பார். அந்த யுத்தம் செய் படத்துல வந்து அந்த ஒய்ஜி மகேந்திரன் ஒரு முக்கியமான ரோல்ல போட்டது, அவரை வச்சு சில விஷயங்கள் பண்றது, அவருக்கு ஒரு ஃபைட் வைக்கிறது. முக்கியமா யுத்தம் செய் படத்திலேயே வந்து சேரனை ஹீரோவா போட்டதே ஒரு பெரிய விஷயம் இல்ல. அந்த சேரனுக்கு ஒரு ஃபைட்ல நான் வந்து முதல்ல அந்த சேரனுக்கு வந்து அந்த சப்வேல மேல ஒரு ஒரு பாலம் இருக்கும், அதுல ஒரு ஃபைட்ல இருக்க பாக்குறப்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு. சேரனுக்கு இப்படி ஒரு ஃபைட்டான்னு. அதுதான் நமக்கு வந்து நம்ம இயக்குனரோட வெற்றியே. சரி, ரெட்ரோக்கு யாரும் வருவோம். ரெட்ரோக்கு யாரும் பேசுறீங்களா இல்ல அடுத்தடுத்த டாபிக் போயிடலாமா? நாளைக்கு ரிலீஸ், இன்னைக்கு நிறைய பேர் சூர்யா ஃபேன்ஸ் பேச வருவாங்க நினைச்சுதான் ரெட்ரோன்னு டைட்டில் வச்சது. யாரும் பேச வரலன்னா நம்ம டாபிக்கை மாத்திட்டு பொதுவான டாபிக்ல போயிடலாம். மாவீரன், உங்க நண்பர்கள் யாருமே இல்லையா? இல்ல ப்ரோ, ஓப்பனிங்ல 2-3 பேர் வந்துட்டு பேசிட்டு போயிட்டாங்க. நாளைக்கு நமக்கு ஏதாச்சும் அப்டேட் வருதா ப்ரோ? இல்ல, அப்டேட் எதுவுமே இல்லைங்க. எதுவும் வர உங்க மாதிரி சர்க்கிள் தெரியல. ஏதாச்சும் சரி, கன்ஃபர்மேஷன்? இல்ல அப்படிலாம் எதுவுமே நமக்கு இந்த சைட்ல நியூஸ்லாம் வரல. சரி ரைட்டு. நாளைக்கு நைட் ஷோ போறேன் ப்ரோ. நம்ம ரெட்ரோ வந்து மார்னிங் ஃபர்ஸ்ட் ஷோ இது டூரிஸ்ட் ஃபேமிலி போறேன்.
ஓ, நீங்க தான் இப்போ ஃபர்ஸ்ட் ஷோ நம்ம சர்க்கிளில் ஃபர்ஸ்ட் பார்க்கறதால பார்த்துட்டு ரிவ்யூ போட்டு நைட்டு விடுங்க. தான் டிக்கெட் கிடைக்கல ரெட்ரோக்கு. ஓகே, சூப்பர் சூப்பர். இல்லை எனக்கு என்னன்னா ஒரு படம் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, அந்த படத்துக்கு கிடைக்க வேண்டிய ரெக்கக்னேஷன் கிடைச்சிருச்சுன்னா கூலாக இருக்கும் எனக்கு. அதான் அந்த மதகத ராஜாலேருந்து எனக்கு அதுதான். என்னடா இது இவ்வளோ கேவலமாக இருக்குது, இப்படி ரிவ்யூஸ். திரும்ப கேங்கர்ஸ் பார்க்குறேன், அதே ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டுன்னு. அதான் ஒரு மாதிரி காண்டாயிடுச்சு. அந்த பக்கம் பார்த்தா வீரதீர சோழனை மட்டும் அறுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்குன்னு. இல்லை, எனக்கும் அது புரிஞ்சதில்லை. பட் என்ன மாய மந்திரமோ தெரில, அதை விட்டுருவோம், நமக்கு செட் ஆகலை. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய கிராமத்துக்குள்ள உள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் விக்ரம் போட்டோ தான் இருக்கு. ஏன் அப்புறம் போக மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. வேற எது அப்படிதாங்க. சரி, ரைட்டு. நான் அந்த கொரியன் சீரிஸ் ஒரு வழியாக பார்த்து முடிச்சிட்டேன். இன்னைக்கு ரிவ்யூ போட்டிருப்பேன், நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லிடுவோம், ஏன்னா வந்து ஒரு நல்ல சீரீஸை யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் சமீபத்தில் பார்த்ததில் பெஸ்ட்டு தான். ரொம்ப ரேராக நான் வந்து 5க்கு 5 ரேட்டிங் கொடுப்பேன். அது இன்னைக்கு வந்து கொடுத்துருக்குறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு குழந்தை பருவம், பால பருவம், பள்ளி பருவம், காதல் பருவம், குடும்ப பருவம், அப்புறம் முதிர்வு பருவம்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆண் மற்றும் பெண் பார்வையில் ஒரு ஒட்டுமொத்த அந்த 2 பேர்த்தோட வாழ்க்கையை வந்து நம்ம ஏற்கனவே வாழ்ந்த சில வாழ்க்கையை ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போ வாழ்ந்துட்டு இருக்க சில வாழ்க்கையை ஞாபகப்படுத்துறோம். இனிமேல் வாழணும்னு ஆசைப்படுற சில வாழ்க்கையை ஞாபகப்படுத்துறதுமா ஒத்து போகிற மாதிரி எடுத்திருக்கிறது தான் இந்த சீரீஸ். யாரும் பார்க்கலன்னா பாருங்க. 16 எபிசோடும் பார்த்து முடிச்சிட்டேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 3வது எபிசோடு கண் கலங்க வச்சிச்சு அப்படின்னா 3, 5, அதுக்கப்புறம் 14, 15, 16 இந்த 3 எபிசோடு வந்து வேற லெவலில் பரட்டி போட்டுருச்சு. பயங்கரமா இருந்துச்சு. எப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து சிரிக்க வச்சிடலாம், ஆனால் அள வைக்கிறது கஷ்டம். அதுலேயும் சந்தோஷத்துலையும், சோகத்திலையும், வெக்கத்திலையும், அப்புறம் காதல் சீன்கள்லையும் இதில் வந்து அள வைக்கிறது இருக்குல்ல, நம்ம லேசாக கண் கலங்க வைக்கிறதுங்கிறது அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இது வந்து பயங்கரமான ரைட்டிங் இருந்தால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். இது வந்து பல இடத்துல நம்மளை அள வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அள வைக்கிறதுனா நம்மளை வந்து அந்த வேர்ல்டுக்குள்ளேயே கொண்டு போகிறது தான். நம்ம அதை பார்த்துருப்போம், நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில பார்த்துக்கிட்டு இருப்போங்கிறது தான் முக்கியம். அதுலேயும் முக்கியமாக இந்த ஹீரோயின் நடிப்பு. அவங்களுக்கு 2 ரோல் மாறிட்டு வச்சுங்களேன். அந்த 2 ரோல் மாறினா அந்த 2 ரோலுக்கும் பயங்கர வேரியேஷன். 2 பக்காவாக நடிச்சிருப்பாங்க. ஒரு கேரக்டராகவே வாழ்றது எப்படின்னா இப்படி தான். அதே மாதிரி அந்த ஹீரோ கேரக்டர் குவான்சிக் அப்படின்னு ஒரு யான் குவான்சிக் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் பேர். அவர் வந்து நம்ம அவர் மாதிரி தான் வரணும்னு ஆசைப்படுவோம். கனவுலாம் வைக்கலாம், இது மாதிரி நம்ம இருக்கலாம், நமக்கு இது மாதிரி ஜோடியா இருக்கலாம், நம்ம இது மாதிரி ஒரு நல்ல சிறந்த காதலனாவோ இல்லை கணவனாவோ இருக்கலாம் ஆசைப்படுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி நம்ம மாற்றோம் அப்படின்னா வாழ்க்கை, அந்த சங் ஹீல் அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அது கிட்டத்தட்ட வந்து ஒரு கொஞ்சம் நெகட்டிவ் கேரக்டர் இருக்க மாதிரி காமிப்பாங்க ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி தான் நம்ம மாற்றுது வாழ்க்கை. நம்ம பார்க்கறதெல்லாம் அப்படி தான் இருக்குங்கிற மாதிரி நம்ம பொறாமையிலேயே இதுலேயும் மாறுற மாதிரி மாற்றுவாங்க. ஆனால் இதில் வந்து கேஸ்டிங் 100% வந்து பர்ஃபெக்ஷனாக இருக்கும். எல்லாருமே பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு சீரிஸ் பார்க்கலாம் அப்படின்னா இந்த சீரிஸ் பார்க்கலாம். ஒர்த்து. 16 எபிசோட் தமிழ் டப்பிங்கும் இருக்குது. இன்னமும் நான் ஏற்கனவே ரிவ்யூவில் சொன்னது தான், இன்னமும் இந்த சீரீஸை பற்றி எழுதிக்கிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் ஸ்பாய்லருங்கிறனால அதெல்லாம் சொல்லலை. இன்னும் சொல்ல வேண்டியது, அதை பேச வேண்டியது நிறையா இருக்குது. யாராவது பார்த்தீங்கன்னா அவங்கள வச்சு நம்ம பேசலாம். மாவீரன் ப்ரோ, எத்தனை எபிசோட் முடிச்சிருக்கீங்க? கண்டினியூ பண்ணிட்டீங்களா? முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டிங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபினிஷிங்? அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கிளைமேக்ஸ் அப்படியே வாரணமாயிர மாதிரியே இருந்துச்சு எனக்கு. பின்னாலே போக போக ஒவ்வொரு எபிசோடுமே ஹோல்சமாக தான் இருந்துச்சு. அப்படி போக போக அந்த டோசேஜ் கூடிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு அந்த 15th எபிசோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுற கேரக்டர், அந்த படுக்கையில இருந்துட்டு பேசுற விஷயங்கள் இருக்குல்ல, அது நான் அது மாதிரி வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கேங்கனால ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடிச்சு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து அந்த கொரியன்ல எடுத்திருப்பாங்க. எப்படின்னா, கொரியால மட்டும் நான் பார்த்த வகையில சாவு வரப்போகுது அப்படின்னா அந்த சாவு வந்து அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிற மாதிரி சில மொமெண்ட் வச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. அது நம்ம ஊர்களில் பார்க்கலாம். அதை ஊர்ல வந்து ஒருத்தவங்க வந்து யாராவது ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா அவங்க வந்து சில விஷயங்கள் பண்ணுவாங்க, கூப்பிட்டு வச்சு பேசி சில விஷயங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் பண்ணாத விஷயங்கள், அப்புறம் அவங்க வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் பேசி ஒரே நாள் எல்லாத்தையும் பேசுறது, ஒரு முந்தைய நாள் இரவுல பேசுறதுங்கிற மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இதுல இழுத்துட்டு வந்ததெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப கனெக்ட் ஆச்சு. எனக்கு அந்த
ஏதாவது பிரச்சனைன்னா ஓடி வந்துரு, அப்பா இருக்கேன் அப்படின்னு. என்னடா இந்த எப்படி இப்படி ஒரு நாள்ல வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காரு இந்த ஆளுன்னு தோன்றதுக்குள்ள டக்குன்னு ஒரு கட் ஷாட் போவாங்க, கலங்க வச்சுட்டாங்க. சின்ன குழந்தை வேற கியூட்டா பொம்மை மாதிரி இருக்குமா. ஸ்கூல்ல ஆரம்பிச்சு அந்த அப்பா ஒரு ஒரு இடத்துலயும் விடுறப்ப ஹாஸ்டலு அடுத்தடுத்துன்னு அந்த டைலாக் கண்டினியூவா சொல்லிட்டே வந்து பாருங்க. அந்த இடத்துல திரும்ப திரும்ப இந்த இடத்துக்கு வருவாங்க. அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய போயிருப்பாங்க. கண்டிப்பா நான் வந்து எல்லாருமே வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து இந்த சீரிஸ் பார்க்க சொல்லும்போது ஹீரோயினுக்காக பாருங்க, ஹீரோயினுக்காக பாருங்க, ஹீரோயினோட சப்ஜெக்ட் எது அப்படின்னா நம்மளும் ஃபர்ஸ்ட் 2-3 எபிசோட் பார்க்குறப்ப அப்படிதான் இருந்துச்சு. ஹீரோயின் அவங்கள பேஸ் பண்ணி அவங்க அம்மா அதை பத்தி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி யாரும் ஹீரோ பத்தி பேசல. அவன் கொடுத்துருக்க அந்த கேரக்டர் இருக்குல்ல, ஒரு நடிப்பு ஒரு சைடு இருக்கட்டும், அந்த கேரக்டர் யாருக்கே பாருங்க நமக்கு பிரதிபலிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதுல அவன் தான் ஒரிஜினல் தியாகியை சொல்ல போனா. ஆமா ஆமா. நிறைய அவன் பயங்கரமா எனக்கு வந்து சின்ன வயசு ரோலா இருக்கட்டும், இல்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு வயது மூப்புலையும் கூட இருக்கட்டும், இப்பெல்லாம் ஒரு மனுஷனால இருக்க முடியுமான்னு நம்ம மேல நமக்கே பொறாம வரும். ஆனா இப்ப இருக்கு நம்ம ஆசைப்படலாம் தவிர கண்டிப்பா இருக்க முடியாது. ஒரு நிமிஷத்துல நம்ம கோவம் வரும். இந்த படத்துல இந்த சீரீஸ்ல அவன் கோவப்பட்டாருன்னு ஒரே ஒண்ணுதான் இருக்கும். அதுவும் ஜஸ்ட் அதுதான் ரொம்ப சூப்பரா முடிச்சிருப்பாங்க. பேரை மட்டும் சொல்லுவான், பேசுனா அப்படின்னு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே சொல்ல மாட்டான். பயங்கரமா கத்துறது மட்டும் அவ்வளவுதான். அதுக்கே வந்து ஒரு இது வச்சிருப்பாங்க, நல்லா இருக்கும். எனக்கு இந்த சீரீஸ் பார்த்ததுல ஏகப்பட்ட நம்ம வாழ்க்கையை ஞாபகப்படுத்துறதுங்கலாம் ஒரு விஷயம். வாழ்க்கையை ஞாபகப்படுத்துறது, நம்ம நிறைய நபர்களை ஞாபகப்படுத்துறதுலாம் அடுத்த விஷயம். பொதுவாக கொரியன் சீரிஸ்னு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஞாபகப்படுத்த யாருன்னா, ஏற்கனவே கொரியன் சீரிஸ் சஜஷன் பண்ணுவார் நமக்கு ஒருத்தர், இறந்து போயிட்டாருன்னு சொன்ன ரீசெண்டா. அவரையும் ஞாபகப்படுத்துச்சு. ஏன்னா வந்து ஒரு பெஸ்ட் கொரியன் சீரிஸ்னு வந்துச்சு, முதல் ஆளா அவர் தான் நமக்கு வந்து அனுப்புவார். அதை ஓவரால டோட்டலா செம்மையா இருக்கும் அப்படின்னா அவர் தான் நமக்கு பண்ணணும். அதையும் நமக்கு ஞாபகப்படுத்திட்டு போச்சு. அடடா இவ்வளவு பெரிய சீரிஸ் வந்துச்சு, அவர் இல்லையேன்னு சொல்லி அந்த மொமெண்ட்டும் நமக்கு ஒரு நிமிஷம் வந்துட்டு போச்சு. அதிகமா ஷேர் பண்ணிக்குவீங்களா? அதிகமா எதுனாலும் நமக்கு கொரியன் சீரிஸ் வந்துச்சுன்னா அவர் தான் நமக்கு வந்து அனுப்புவார் எடுத்த உடனே. இல்ல இன்சைட் சீரிஸ் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இல்ல புரியல. சீன்ஸா பேசிக்குவீங்களா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம்னு கேட்டேன். இல்ல 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 பார்த்து முடிஞ்ச அப்புறம் பேசிக்க மாட்டோம். ஜஸ்ட் அவர் என்ன பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் கேட்பாரு. அவருக்கு ஒரு திருப்தி, படம் நான் அவர் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் பார்த்து எனக்கு ரொம்ப சூப்பரா பிடிச்சிருந்துச்சுன்னா அவருக்கு செம்ம திருப்தியா இருக்கும். எனக்கு அதுல ஒரு வருத்தம், ஒரு சூப்பர் சீரிஸ் பார்த்துட்டேன் அவருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் சொல்ல முடியலையான்னு. உண்மையிலே ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து சேவியரே சின்ன வயசுல இருந்து இவரு தான். அம்மா போயிட்டாங்க, சித்தி சித்தப்பா இப்படி போயிட்டாங்க. சின்ன வயசுல இருந்து ஒரு சேவியர் மாதிரி வந்து என்னை விட்டா இவளுக்கு யார் இருக்கா அப்படின்னு, இன்னைக்கு நீ போ, இன்னைக்கு என்ன பொண்ணு பார்த்துக்குவான்னு ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு, சரி பொண்ணுகிட்ட ஏதாச்சும் மனசை விட்டு பேசுவார்னு பார்த்தா அப்ப கூட அவளை கரெக்டா பாத்துக்கங்கன்னு சொல்லுவார். அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. என்னன்னா ஹாஸ்பிட்டல்ல அவர் கோவப்படுறதுக்கான ரீசன் என்னன்னா, ஒய்ஃப் அலைய விடுறாங்களே, ஒய்ஃப் அவமானப்படுத்துறாங்களே, நான் படிச்சு பார்க்க மாட்டேன்னு கேட்கறது தான். அதுலதான் அவர் இன்னும் வந்து இதாவாரு. சரி அப்பாடா ஒரு வழியா சுகுமார் ப்ரோ வந்துட்டாரு. சுகுமார் ப்ரோ என்ன படத்துக்கு போனீங்களா எதுவும்? இல்ல ப்ரோ, நேத்து போனது. இல்ல ஹிட்ரி போலையான்னு சொல்லி ஒருத்தர் கேட்டாரு, அதுக்காக கேட்டேன். ஹிட்ரி போடலையே. ஓகே சரி, ரெட்ரோ பத்தி நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ரெட்ரோ பத்தி உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அப்படியே பர்த்டே ஏகே பர்த்டே ஸ்பெஷலுக்காக மாத்துவோம். கடைசி 1/2 மணி நேரம் மாத்திட்டு அதோட முடிச்சிருவோம். ஆமா ப்ரோ, ரெட்ரோ இது இதெல்லாம் வந்து இவரோட பர்த்டே மே 1 நாளே அவரோட பர்த்டே தான் வந்து எல்லாருக்கும் மைண்ட்ல வரும். எனக்கு வந்து மே 1 வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். ஏன்னா வந்து அடுத்த நாள் என் பர்த்டே வருதுன்றனால குஷி ஆயிடுவேன் எப்பவுமே. நான் மே 1 ஒரு நாள் முன்னாடி வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு கூட நிறைய டைம் தோணும். சரி ஓகே, அது அவருக்கான நாள். படத்துல மாதிரி மாத்தி வச்சிருக்கலாம்ல ப்ரோ. இல்ல அது அவருக்கான நாள். அது அவரோட இதுல நம்ம வந்தோம்னா யாரும் நம்மளுக்கு விஷ் பண்ண மாட்டாங்க, எல்லாம் அங்கதான் விஷ் போகும் அப்படின்ற மாதிரி ஒரு சில டைம் இப்படியும் யோசிக்க தோணும். எனக்கு பிடிச்ச நிறைய பேரோட பர்த்டே வந்து நாளைக்கு வரும். மேஜரா பார்த்தோன்னா எனக்கு டுவேன் ஜான்சன், ராக், WWE ரெஸ்லர், அவரோட பர்த்டேவுமே நாளைக்கு தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நம்ம தலை அஜித் குமார், அவரோட பர்த்டே நாளைக்கு வருது.
ப்ளஸ் வந்து என்னோட சில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ல 2 பேரோட பர்த்டே நாளைக்கு வருது. ஸோ மே 1 வந்து அது மட்டும் இல்லாமல் உழைப்பாளர் தினம். அது வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு உழைக்கிற எல்லாருக்குமே, நம்ம எல்லாருமே உழைக்கிறோம், எல்லாருக்குமே வந்து அது ஸ்பெஷலான நாள். இந்த நாளில் வந்து மூணு 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 படங்கள் வருது. மூணுமே வந்து நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்து வர படம். டூரிஸ்ட் ஃபேமிலி ஆல்ரெடி பார்த்தாச்சு, ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்ல ரிவ்யூஸ் வந்து அந்த படத்துக்கு வந்துட்டு இருக்கு. அதுவுமே நாளைக்கு வர்றதுனால ரெட்ரோ ரெட்ரோ பற்றி ஃபர்ஸ்ட் நான் பேசிடுறேன். இதனால வந்துட்டு அவருக்கு எல்லாமே வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையும் வந்து பாசிட்டிவாக, அந்த போஸ்டர்லேருந்து எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்ச படம் இது. கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து எல்லாரோட எஃபர்ட்டுக்காகவும் அதோட இதுக்காகவும் வெறும் வந்து கிரிட்டிக்கலி அக்ளைம்டாக மட்டும் இல்லாமல் இது கமர்ஷியலாக வந்து அந்த படம் ஹிட் ஆகணும் அப்படின்றது தான் வந்து என்னோட ஆசை. கமர்ஷியலாக வந்து நிறைய வந்து, ஏன்னா வந்து அவர் ரொம்ப வருஷமாக ஃபீல்டில் இது பண்ணி நிறைய பண்ணிட்டாரு. நிறைய வந்து கமர்ஷியலாகவும் வந்து நிறைய சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. நடுவில் வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் டவுன்ஃபால் இருந்தாலுமே சூர்யாவுக்கு வந்து இது பெரிய கமர்ஷியல் கம்பேக் மூவியாக இருக்கணும் அப்படின்ட்டு வந்து நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு இது வரையுமே ட்ரெய்லர் வரையும் பார்த்த வரையும் எல்லாமே வந்து எனக்கு பாசிட்டிவாக தான் பட்டிருக்கு. என்னோட ஒப்பீனியன் அந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஹிட் 3 அதுக்குமே வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி அந்த 2 பார்ட் 1 பார்ட் 2 அந்த படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து அதெல்லாம் தமிழ் டப் வரதுக்கு முன்னாடியே வந்து நான் சப்டைட்டிலோட வந்து அப்போவே பார்த்துட்டேன். ஆக்சுவலாக எனக்கு தெலுங்கு தெரியும், புரிஞ்சுப்பேன், பேச வராது, புரிஞ்சுப்பேன். அதனால வந்து அந்த பார்ட் 1 பார்ட் 2லாம் வந்து நான் தெலுங்குலேயே பார்த்துட்டேன். எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு பார்ட் 1 ரொம்ப 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 பிடிக்கும். பார்ட் 2 வந்து எனக்கு பார்ட் 1 அளவுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் பார்ட் 3 வந்து அந்த டிசப்பாயின்ட் பண்ணாதுன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். ஸோ எல்லா படமும் நாளையோட வந்து இந்த வாரத்தில் வர மேஜரான வர படங்கள் நாளையோட நான் பார்த்து முடிச்சிருவேன். என்ன மாதிரி நீங்கள் தெரிஞ்சு பிரகாஷ் பாபுவும் நாளைக்கு இது போட்டிருந்தாரு, அவருமே பார்த்துடுறாரு. இங்கே நிறைய பேர் வந்து நாளைக்கே மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து நாளைக்கே பார்த்துருவீங்க அப்படின்ட்டு வந்து நான் நம்புகிறேன். என்ஜாய் பண்ணுங்க மே 1 உழைப்பாளர் தினத்தை. யாரும் பேசல. நெக்ஸ்ட் ஏகே பர்த்டே வாங்க, அப்படியே வரிசையா முடிச்சு விட்டுருங்க. ஏகே பர்த்டே அது எனக்கு எனக்கு ரொம்ப சின்ன இதுல இருந்தே வந்து எப்படி சொல்றது, ஒரு 6th 7th இருந்தே வந்துட்டு அவர் பர்த்டேனா வந்து ஒரு ஸ்பெஷலா எங்க ஏரியாலலாம் வந்து பயங்கரமா கொண்டாடுவாங்க. பர்த்டேக்கே பேனர்ஸ்லாம் வச்சு அந்த டைம்லாம் வந்து ஒரு கட் அவுட்லாம் இது பண்ணி அவர் பெரிய பெரிய லெவல்ல வந்து அந்த டைம்ல இருந்து கொண்டாடிட்டு இருப்பாங்க. நான் அதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி மே 1 வந்துட்டா அந்த சன் டிவி இப்பதான் வந்து நம்ம யூடியூப் நிறைய பேர் வந்து ஃபேன் எடிட் போடுறாங்க, அது பண்றாங்க இது பண்றாங்கன்னு. அந்த டைம்லலாம் வந்து 12 மணிக்கு ஷார்ப்பா வந்து சன் டிவிலையுமே வந்து ஒரு ஒரு அவரோட ரிலேட்டடா என்ன சாங் வரும், சன் மியூசிக்ல வரும். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்குலாம் வந்து அப்படியே குஷி ஆயிடும். அந்த ஒரு அவரோட ஏவியோட அந்த ஒரு அவங்க சன் டிவில அந்த ஒரு வாய்ஸ் ஓவர் இருக்கும் சூப்பரா, அவரை பத்தி எல்லாமே சொல்லி அதெல்லாம் வரும். ஒரு பர்த்டேக்குமே அதெல்லாம் காத்து இருந்து அப்புறம் அவரோட படங்கள் என்ன படங்கள் வந்து டிவில போட போறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி இப்பதான் அந்த ரீரிலீஸ் கல்ச்சர்லாம் நிறைய வந்துருச்சு. அப்பெல்லாம் வந்துட்டு பெருசா ரீரிலீஸ்லாம் பண்ண மாட்டாங்க. எதனா ஒரு இடத்துல சும்மா சீன்ஸா அப்படி வந்து அவங்களே வந்து ப்ரொஜெக்டர் மாதிரி வச்சு பண்றதோ இல்ல பாட்டு தான் மெயினா, பாட்டு போட்டு செலிப்ரேட் பண்றது தான் அதிகமா இருக்கும். அன்னதானம் பண்றது, பிளட் இது பண்றது, அந்த மாதிரி நிறைய கேம்ப்லாம் வச்சு நிறைய பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அதுவும் இல்லாமல் எங்க ஏரியால வந்து அவரோட சிட்டிசன் ரசிகர் மன்றம் அப்படின்றது தான் வந்து எங்க ஏரியாவோட அந்த போர்டோட நேமு. அதுல அவங்களாம் வந்து பயங்கரமா வந்து கொண்டாடுவாங்க. இன்ன நாள் வரையுமே வந்து அவங்க பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, எனக்கு வந்து அந்த ஒரு நாள் வந்து ரொம்ப மறக்க முடியாத நாளாக தான் இதுவரையும் அமைஞ்சிருக்கு. நாளைக்குமே அது கண்டினியூ ஆகும் அப்படின்ற ஒரு இதில் எந்த டவுட்டும் இல்லை. எனக்கெல்லாம் வந்து சொல்ல போனா கிட்டத்தட்ட எப்படின்னா இந்த 2025 ஒரு 4 மாசம் ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்காருல, அது அவருக்கும் சந்தோஷமா இருக்கும், நமக்கும் சந்தோஷமா இருக்குல்ல. அது மாதிரி கிட்டத்தட்ட எப்படின்னா 4 மாசத்துல 2 படம், 3 ரேஸ் வின்னிங், பத்மபூஷன் அவார்டு, இப்போ பேட்டிகள், அது போக அடுத்து இன்னும் ஒரு சென்னையில் ஒரு சர்ப்ரைஸாக இருக்குங்கிறாரு. இப்போ எப்படின்னா அவரும் ஹாப்பி, ஃபேன்ஸு ஹாப்பி. இதே மாதிரி இன்னும் சில வருஷம்
தொடர்ச்சியா இந்த சந்தோஷம் நீடிக்கணும். அந்த அளவுக்கு இந்த பர்த்டே இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அவ்வளோதான். எத்தனாவது பர்த்டே ப்ரோ? 71ல பிறந்த கணக்கு பண்ணிக்கங்க. 52 51 கூடங்க. ஏன்னா 71ங்கிறேன் 53 முடிஞ்சு 54 முடிஞ்சு 55 ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ. 5 ஸ்டார்ட் ஆகுது. 55 ஸ்டார்ட் ஆகுது. பிரகாஷ் ப்ரோ உங்க ஃபேவரட் மூவி ஆஃப் ஏகே சொல்லுங்க, ஒரு 3 படம். பின்னாடி நாய்ஸா இருக்கு, நீங்க பேசிட்டே இருங்க, வரேன். 3 படம் வந்து அவரது வந்து அத்தனை படங்கள்ல 63 படங்கள்ல 3 படம் மட்டும் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனால் நான் சொல்றேன், எனக்கு ரொம்ப ரொம்ப ஆல் டைம் நான் வந்துட்டு சிட்டிசன், வில்லன், அப்புறம் இது 3வது ரொம்ப கஷ்டம் தான். பட் நான் இதுவே இல்லை, நான் சொல்றேன் எனக்கு வந்து பில்லா ப்ரோ, பில்லா 1. எனக்கு சிட்டிசன், வரலாறு, வில்லன். நாங்க ஆக்சுவலா வந்து முன்னாடிலாம் அந்த பர்த்டேக்கு வந்து இந்த படத்தோட போஸ்டர்ஸ் எல்லாம் விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மகான்னு ஒரு படத்தோட போஸ்டர் விட்டு உழைப்பால் உயர்ந்த மகா மனிதனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு நிகாத் சக்கரவர்த்தி விட்டுருந்தாரு. அது நல்லா இருந்துச்சு. அதே போல வந்து சிட்டிசன் ரிலீஸ் ஆன டயத்துல இதிகாசன் சொல்லிட்டு ஒரு லுக் மாதிரி விட்டுருந்தாங்க. ஸோ அது அதே டைரக்ட் பண்ற மாதிரி அப்படி விட்டுருந்தாங்க. பட் அந்த படம் வந்து 2 படமே வந்து டிராப்டு. அப்புறம் வந்து மிரட்டலுக்கு லுக்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். எங்க பார்த்தாலும் செவுர்ல போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க அந்த படம் பூஜை போட்டு ஸ்டார்ட் ஆகுற மாதிரி. அதுவும் நிகாத் சக்கரவர்த்தி இதனால வந்துட்டு பினான்சியல் இஷ்யூனால அவரால் இது பண்ண முடியல. அப்புறம் தான் முருகதாஸ் வந்து வேற இடத்துல பிச் பண்ணி அந்த படம் போச்சு. அந்த மிரட்டலோட ஸ்டில்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ப்ரோ இன்னொரு அட்டகாசம் மாதிரி ஒரு ஸ்டில் இருக்குமே ப்ரோ, இந்த ஏறுமுகமா ஏதோ ஒரு டைட்டில் வருமே. ஆமா ஆமா, ஏறுமுகம் வந்துதான் ஜெமினி. ஏறுமுகம் தான் ஜெமினி. ஜெமினி வந்து உங்களுக்கு வந்து அந்த ரிலீஸ் ஆன டைம் தான் மிகப்பெரியது. அப்புறம் வில்லன் தான் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்திருப்பாரு. ஸ்டோரியா ஒரு நார்மலா தான் இருக்கும். அதனால அந்த ஓப்போடு பாட்டு பயங்கர ஹிட், பட்டி தொட்டி எல்லாம் பட்டைய கலச்சு அந்த படம். நான் இப்பயும் நினைப்பேன் ஜெமினி அவர் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு எனக்கு இப்பயும் தோணும். ஜீன்ஸ் இவர் பண்ண வேண்டிய படமா ப்ரோ? எது ஜீன்ஸ், இந்த சங்கர் படம். இல்ல அப்படி இல்ல, ஜீன்ஸ் அது அப்படிலாம் வாய்ப்பு இல்ல. இந்த படங்கள் தான் ஜெமினி, கஜினி தான் வந்து மிரட்டல்னு ரிலீஸ் போஸ்ட் எல்லாம் ஒட்டி ரெட் கலர் டி ஷர்ட் அசினும் இவங்களும் போட்டு ஒரு மாதிரி ஸ்டில்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். எல்லா ஊர்லயுமே ஒட்டி இருந்தாங்க. சோ அதுல கூட அஜித்துக்கு ரொம்ப வருத்தம். நம்ம கதை சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஜீன்ஸ் வந்துட்டு அஜித் இது இல்லையே ப்ரோ, ஜீன்ஸ் வந்துட்டு பிரசாந்துக்கு தானே வந்து இதே பண்ணாரு, ஃபர்ஸ்ட் பிச்சே பண்ணாரு. ஆமா ஆமா, ஒரு படம் டிராப் ஆன மாதிரி நியூஸ் அதான் கேட்டேன். இல்ல அவர் வந்து ஜீன்ஸ் வந்து பிரசாந்துக்கு தான் பிச்சே பண்ணது, அது அவருக்கான படம் தான். அது கண்டுகொண்டேன்னா பிரசாந்த் வந்து மடிக்க மாட்டேன் அப்படின்னாரு, அவ்வளவுதான். ஏன்னா வந்து அவர் வந்து ஜீன்ஸ்ல வந்து ஐஸ்வர்யா கூட வந்து பேரா பண்ணிட்டேன், இந்த படத்துல ஐஸ்வர்யாவோட பேரா நான் வந்து பண்றதுனா வந்து ரெடியா இருக்கேன் அப்படின்னாரு. அவர் சொல்ல அவங்க அப்பா. ஆமா அவங்க அப்பா தான். நியூ பண்ணிருக்கலாம் ப்ரோ, செமையா இருந்திருக்கும். யாரு? நியூ மூவி போஸ்டர் விட்டாங்களே, இந்த ஜோதியா அஜித் இருக்க மாதிரி. அப்பெல்லாம் பார்த்தா நிறைய மூவி மிஸ் ஆகிருக்கு ப்ரோ. அப்பெல்லாம் கஜினி எல்லாம் கூட தான் மிஸ் ஆயிருக்கு. எனக்கு நியூ ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. மிரட்டல் சூப்பரா இருக்கும் ப்ரோ. அந்த ஆளும் நல்லா இருப்பாரு, ரெட் கலர் ஷர்ட் போட்டு எங்க எல்லாருக்குமே ப்ரோ, அவருக்குன்னு இல்ல எல்லா ஹீரோக்குமே வந்துட்டு அவங்க மிஸ் பண்ண படங்கள் நிறைய படங்கள் வந்து பிளாக் பஸ்டர், மெகா பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு. ஏன் கமல் மிஸ் பண்ண படம் தான் என்ஜினியர். கஜினி உண்மையிலேயே அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து மீட்டரை பிடிச்சி வந்துட்டு இருந்தாலும் பயங்கரமான டேர்னிங் பாயிண்ட்னா அது கஜினி தான். தெலுங்கு சைடு இன்னமும்
பெரிய மார்க்கெட் ஓப்பன் பண்ணி கொடுத்தது அந்த டைம்ல சூர்யாவுக்கு கஜினி தான். என் பர்த்டே அப்படிங்கிற விஷயத்துல குறிப்பா ஏகே பர்த்டேன்றப்ப நான் ஃபர்ஸ்ட் விட்னஸ் பண்ணது முதல்ல ஒரு நடிகருக்கு இவ்வளோ செலிப்ரேஷன் நான் நேரில் பார்த்தது வந்து மதுரையில் இருக்கும்போது தான். 2011 நினைக்கிறேன். அப்படியே சுற்றி பேனர்லாம் வச்சு பட்டாசுலாம் வெடிச்சு அசல் கெட்டப் 10 பசங்கள ஒரு பையனுக்கு அசல் கெட்டப் போட்டு விட்டு அவன் அந்த பையன் வந்து கேக் கட் பண்ணான். பஸ் எல்லாம் மறிச்சு லட்டெல்லாம் கொடுத்தாங்க எல்லாத்துக்கும். கேக்கு பயங்கர கிராண்டா எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படிலாம் பண்ணுவாங்களான்னு நான் ஆச்சரியமா பார்த்துருந்தேன். நான் மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் ரேராக இருக்க மாட்டேன். குஜராத் 8 வருஷம் அப்படிலாம் இருந்ததால இங்கே கர்நாடகாவில் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாலாபிஷேகத்தை நான் நேரில் பார்த்ததும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஏகே படத்துக்கு தான். துணிவு படத்துக்கு தான் கட் அவுட் மேலேன்னு பாலாபிஷேகம் பண்ணதையும் நான் நேரில் பார்த்தேன். இது ரெண்டும் இங்கே ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு இந்த மூமெண்ட்ல. அட்டகாசம்லாம் வந்துட்டு தீபாவளிக்கு அந்த மாதிரி ரிலீஸ் ஆச்சு. பட் நம்பர் ஆஃப் ஸ்கிரீன் மதுரையில எல்லாம் எக்கு தப்பா ரிலீஸ் பண்ணுவாங்க. எல்லா தேட்டர்லயுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பயங்கர அட்டகாசமா எல்லாம் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. ப்ரோ மன்மதனும் அட்டகாசமும் ஒன்னாதான் ரிலீஸ் ஆச்சு. வரலாறும் வல்லவனும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. வரலாறும் வல்லவனும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. ஆனா ரெண்டு படமுமே லேட்டா தான் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலா மத்தியானத்துக்கு மேலதான் சில தேட்டர்ல வரலாறு போட்டாங்க. சில தேட்டர்ல வல்லவன் வந்து நைட்டு 9:30 மேல அடுத்த நாள் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. வல்லவன் அப்பதான் ரிலீஸ் ஆச்சு. தெரியல. நான் வரலாறு வந்து 9 மணி ஷோ காலையில சாந்தம்ல வந்து வல்லவன் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஷோ கேன்சல் ஆச்சு. வரலாறு காலையில 9 மணிக்கு எல்லாம் போட்டாங்க. அங்க ஆளும் தமிழ்நாடு ப்ராப்பரா ரிலீஸ் ஆகல. நான் 3:30 மணிக்கு தான் போட்டாங்க வரலாறு. அந்த வர வழியில வல்லவன் ரிலீஸ் ஆகல. அப்புறம் வட்டாரம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதை பார்த்துட்டு வந்தோம். அது செம படம். அதுவும் சரி, நம்மளுடைய 3 படம் டாப் 3 அப்படின்னா வந்து எனக்கு வந்து வாலி, முகவரி, வரலாறு, இந்த 3 தான் எனக்கு வந்து மோஸ்ட் ஃபேவரட் ஏகே ஃபிலிம்ஸ். அதுலேயும் வரலாறு எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு வந்து வரலாறு, மங்காத்தா, எண்ணெய் எறிந்தால் இந்த 3 படம் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் குறிப்பா எண்ணெய் எறிந்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஏகன் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. நிஜமா இதுக்காக சொல்லல, நிஜமா பிடிக்கும் எனக்கு அந்த படம். நானே அந்த படத்தை சொல்லியிருக்கேன் இந்த ஸ்பேஸ்ல. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். காமிக்கலாம் எனக்கு நிறைய இடம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இல்ல எனக்குமே அந்த படம் ரொம்ப ஒர்க் ஆயிருக்கும். இப்போ ரெஃபரன்ஸ் சாங்லாம் இப்ப யூஸ் பண்றாங்கல்ல, அப்பவே அவரோட படத்தோட ரெஃபரன்ஸ் சாங் அதுல வந்துட்டு உன்னை பார்த்த பின்பு தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்பெல்லாம் நம்மளுக்கு சோசியல் மீடியா பெருசா வந்து நம்மளுக்கு எதுவுமே இல்லாத டைம்ல சடன் சர்ப்ரைஸா இந்த மாதிரிலாம் லீக் ஆகாதுல, இந்த மாதிரி இந்த ஒரு பாட்டு வருது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது செம்ம சர்ப்ரைஸா இருந்தது அந்த பாட்டு வரும்போது. இல்ல அந்த படம் ஒர்க் ஆகாம போனதுக்கு எனக்கு தெரிஞ்சு நயன்தாராவோட அந்த வல்காரிட்டி தான் நான் நினைக்கிறேன். அவங்கள காட்டின விதம் தான் நான் நினைக்கிறேன். அந்த படம் உண்மையா நல்லா இருக்கும் ப்ரோ. அதுல நிறைய மாஸ் சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அது என்னன்னா கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அவர் தான் போலீஸா அப்படின்னும் போது வந்து ஒரு பிஜிஎம்மோட அவர் நடந்து வர்ற சீனும் செம்மையா இருக்கும். அதே சேம் டைம் அந்த பொண்ணு வந்து காணாம போயிடுவாள், பியா. அவ காணாம போயிடும் போது ஏதோ ரவுடிங்கள் சும்மா பேக்கா கடத்திட்டு போயிட்டாங்கன்னு நினைப்பாங்க. அப்புறம் உண்மையில கடத்திட்டு போயிருப்பாங்க. அதுல இவர் காப்பாத்தி கூட்டிட்டு வரும்போது நடந்து வருவாரு. அந்த சீன்லாம் எனக்கு உண்மையாவே எத்தனை வாட்டி வேணா பார்ப்பேன். மொருவர் அந்த படத்துல பாட்டுலாம் செம்ம ஹிட் ஆயிருக்கு. அந்த படத்துல வந்து அமர்க்கலாம். அந்த படத்துல வந்து கண்டுகொண்டேன் வாலி அட் அ டைம்ல 2 பேர் பேசிட்டீங்க.
அந்த சாங் உண்மையிலேயே பயங்கரமா இருக்கும் ப்ரோ. அந்த ஃப்ரீடம் சாங். அதுல நடுவுல லவ் போர்ஷன் மாதிரி ஒன்று ஒரு ஃபீமேல் வாய்ஸ்ல ஒரு 30 செகண்ட், அது பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி அந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் கோரியோகிராஃப் பண்ணிருப்பாங்க, அதுவுமே சூப்பரா இருக்கும். அவர் பிளாக் அண்ட் பிளாக்ல. பிரகாஷ் பிரதர், ஏகே ஏதாவது இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ஆடியோ ஃபார்ம்ல எதுனா? ஆமாங்க. டைம் இந்தியா டுடேல பேட்டி கொடுத்துருக்காருல, நேற்று கொடுத்தாங்கல்ல. அது நேற்று ஒரு பாட்டு கிளீம் ஷூட் இருந்தாங்க, இன்னைக்கு செகண்ட் கிளீம் ஷூட் இருக்காங்க. மே 3ஆம் தேதி ஃபுல் வீடியோ விடுன்னு சொல்லியிருக்காங்க. ஓ, மே 3 தான் ஃபுல் வீடியோ வருதா? ஆமா, அது இன்னைக்கு வந்து இப்போ வந்து வந்திருக்க இது வந்து எப்படின்னா கிளிம்ஸ்ல வந்து அவர் ஏகேயோட ஃபேவரட் லிஸ்ட் அவரோட படங்கள் சொல்லியிருக்கிறாரு. அதுல எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா இப்போ நம்ம சொன்ன எல்லா படம் இருக்கு, எல்லாமே இருக்கு அதுல. வாலி, மங்காத்தா, பில்லா, வரலாறு, இந்த நாளும் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, வாலி ரொம்ப பிடிக்குமா. எனக்கும் என் ஃபேவரட்ஸ் வந்துட்டு கண்டுகொண்டேன் வாலி கண்டுகொண்டேன், வந்து சிம்ரனுக்காகவே அமர்கலம். ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஆகாஷ் ப்ரோ சொல்லுங்க. அப்பெல்லாம் என் வாலினாலே ஃபேவரட்ஸ் வந்து ஒரு மாதிரி வந்து சுகுமார் குஷி ப்ரோ, ஆயிடும். நீங்களே பேசிருக்கீங்க. அவருக்கு நான் பேசுறது கேட்கலன்னு நினைக்கிறேன். சுகுமார் ப்ரோ ஒருத்தர் ஒரு லிஸ்ட் சொல்லிட்டு இருக்காரு, இருக்கு கேட்கலையே, சொல்லுங்க யாரு? ஆகாஷ். என் ஃபேவரட் வந்துட்டு கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன், அமர்கலம், வாலி, அப்புறம் மங்கத்தா. எனக்கு வந்து வாலிக்கு அப்புறம் அந்த தொடர்ந்து 4-5 படங்களுமே ரொம்ப பிடிக்கும். வாலி, அமர்கலம், நீ வருவாயன, அதுக்கப்புறம் வந்துட்டு தீனா, அப்படி கண்டினியூஸா வந்துச்சு. எல்லா படமே பயங்கரமா இருந்துச்சு. வாரி ப்ரோ நான் வாரின்னு திரும்பி திரும்பி சொல்லாதீங்க ப்ரோ. அதுல தலைவனுக்கு எவ்வளவு இடைஞ்சல், எவ்வளவு சிக்கல்கள். ச்சே. ப்ரோ நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ரெட்ரோல இருந்து ஆரம்பிக்கிறேன். ரெட்ரோ அப்புறம் வந்து நான் சாட்டர்டே தான் புக் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு டிக்கெட் கிடைக்கல. அது மூலமா எனக்கு ஒர்க்கு வேற பயங்கரமான. அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து சூர்யா படம் வந்து பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து சூர்யா படம் வந்து ஃபர்ஸ்ட் நான் தனியா போய் பார்த்த படம் வந்து காக்க காக்க. அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 தடவைக்கு மேல பார்த்துருப்பேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும், காக்க காக்க. ஸோ அதுக்கப்புறம் அயன். இப்போ வந்து இந்த ரெட்ரோ வந்து நான் வந்து ஃபுல் பாசிட்டிவா சாங்ஸ்ல இருந்து எல்லாமே பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்றதுனால இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பிடிக்கும் நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் அதனால ரெட்ரோ தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன். டூரிஸ்ட் ஃபேமிலியில் அதுக்கப்புறம் தான் பார்க்க போறேன். ஸோ சாட்டர்டே வந்து நான் புக் பண்ணி வைக்கிறேன் ரெட்ரோவுக்கு, கோயம்புத்தூர்ல. அடுத்து ஏகேவோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட் மூவி அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து முகவரி தான் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எப்பவுமே முகவரி தான். செகண்ட் சாய்ஸ் வந்து எனக்கு வந்து வரலாறு. தேர்டு வந்து மங்காத்தா. அந்த முகவரியில வந்து முகவரி படத்தை வந்து கிட்டத்தட்ட 25-30 அளவுக்கு மேலே பார்த்துருக்கேன். 25-30 வரைக்கும் பார்த்துருக்கேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த படம். என்னோட ஃபேவரட் மூவி அது. அவ்வளோதான் ப்ரோ. நானும் நாளைக்கு தான் ரெட்ரோ பார்க்க போறேன். ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. கேட்டு எதுவுமே ரெட்ரோ ரெட்ரோ வந்து பெரிய சக்ஸஸ் ஆகணும். ஆக்சுவலாக சூர்யா சாருக்கு வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும். அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சசிகுமார் அவர் வந்து அடுத்த படங்கள்லாம் இதே மாதிரி தேர்ந்தெடுத்து நடிப்பாருன்னு நான் நம்புறேன். அப்போ எனக்கு நடிச்ச படத்துல பிடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா முகவரி, கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன், மங்காத்தா. அப்புறம் இன்னும் சில ஃபேவரட்ஸ்லாம் இருக்கு. நேர்கொண்ட பார்வை, அந்த மாதிரி படங்கள்லாம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவரோட காமிக்கல் சைடை நல்லா டேப் பண்ண படம் வந்து ரொம்ப பழைய படம், எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. எட்டஜரே வயசுன்னு ஒரு படம், கவுண்டமணியோட பயங்கரமா பயங்கரமா ரோஸ் பண்ணியிருப்பாங்க 2 பேர் சேர்ந்து அந்த படத்துல. அப்படி ஒரு படம் வந்து அதுக்கப்புறம் வரலன்னு நினைக்கிறேன், அவ்வளோ காமிக்கலா ஒரு படம். சொல்லுங்க ப்ரோ. சத்யா.
வணக்கம். எனக்கு ஏகே சாரோட மூவிஸ் ரொம்ப ஃபேவரட் மூவினா காதல் மன்னன், என்ன இருந்தால், அதுக்கப்புறம் வரலாறு. இந்த 3 படம் தான் என்னோட ஃபேவரட். இது 3 நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ரொம்ப பிடிச்ச 3 படங்கள். ஸோ நாளைக்கு ஆக்சுவலாக ரெட்ரோ மத்தியானம் பார்க்க போகிறேன் நான் சென்னையில். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி வீக்கெண்ட் தான் பார்க்கணும். நிறைய பேர் வந்து அஜித் சாருக்கு வந்து காமிக்கல் நல்லா வரும். ஒரு ஆன் ஸ்கிரீன்ல விட ஆஃப் ஸ்கிரீன் நிறைய காமெடி பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அவரு அந்த 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 சைட் பொட்டன்ஷியல் யாரும் இது வரைக்கும் டேப் பண்ணதே இல்லை நான் நினைக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ, நாளைக்கு ஏதாவது அப்டேட் எதிர்பார்க்கலாமா ப்ரோ? மே 1க்கு தலைக்கு இல்லைங்க எதுவும் எதிர்பார்க்க முடியாது. மிஞ்சி போனா குட் பை டெக்னில இருந்து அன்சீன் ஸ்டில் ஏதாவது வரலாம், அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. ரெட்ரோக்கு வந்து நான் முன்னாடி இன்னொரு ஸ்பேஸ்ல மாவீரன் கிட்டலாம் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு ஷோ தான் போட்டிருக்காங்க இங்க நான் இருக்க இடத்துல யூஎஸ்லன்னு. ஆனா இப்போ வந்துட்டு 4 ஷோஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அதுல 2 ஷோ ஹவுஸ்ஃபுல்லு. அண்ட் ப்ரீமியர் இல்லைன்றதுனால ப்ரைஸ்லாம் கம்மிலாம் பண்ணல. அதே $22 அதே விலை தான். ஆனாலும் ஷோலாம் ஃபுல்லா ஆகுது. ஸோ இந்த படத்துக்கு ஏதோ சைலண்டா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அது ஹைப்பா தெரியல வெளியே. ஆனா நிறைய இவ்வளவு சீக்கிரம் ஷோ ஃபுல்லா எல்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஸோ அதனால வந்துட்டு நல்ல ஹைப்ல தான் இருக்கு. பிரகாஷ் ப்ரோ, மறுபடியும் நீங்க ஜிபியூக்கு ஒரு வாட்டி ஏதோ பிளான் போட்டிருக்கீங்களா அடுத்த வாரம்? இல்லைங்க, நான் மே 1 தான் போலாமான்னு பார்த்தேன் ரெட்ரோலாம் முடிச்சுட்டு. ஆனா நாளைக்கு 3 படம் ரிலீஸ் ஆகனால வாய்ப்பு இல்லை. 4வது படம்லாம் பார்க்க வாய்ப்பு இல்லை. மொத்தம் எவ்வளவு தடவை பாத்தீங்க? 5 தடவை பார்த்து முடிச்சாச்சு. அதோட முடிச்சாச்சு. ஆனா இது உங்களுக்கு வருஷம் ரிலீஸ் ஆகும் ப்ரோ. ரெட்ரோ பிரீமியர் நாளைக்கு பர்த்டே ஸ்பெஷலா பார்க்கலாம். யாரும் பேச வந்தாங்க. ரெட்ரோ பிரீமியர் ஷோ யூஎஸ்ல ஓப்பன் ஆயிடுச்சு. யாரோ பேசிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலா இன்னைக்கு இந்தியா டைம் 9 AM ஓப்பன் ஆயிருக்கு. இப்பதான் ஓப்பன் ஆச்சு. ஒரு 1 ஹவருக்கு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி செக் பண்ணி பாருங்க. சினிமார்க் மட்டும் ஓப்பன் பண்ணிருக்காங்க. ரைட். அப்போ வந்து நம்ம ஷோக்கு 9 மணிக்கு அமுத்த ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம ஷோ டைம் தானே. அப்போ ஓகே, பிரச்சனை இல்லை. விடுங்க. குழப்பம் தான் இருந்துச்சு. நேற்று தான் மதியானம் ஓப்பன் பண்றாங்க, நைட் ஓப்பன் பண்றாங்கன்னு. எப்பவுமே 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க ப்ரோ இந்தியா டைமுக்கு. ஆனா இந்த படத்துக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கரெக்டா இல்லை. எல்லாமே இந்தியாவுக்கு ஈக்குவலா அந்த 9 AM ஓப்பன் பண்ணிருக்காங்க. பட் அது கூட இல்லைன்னு நினைச்சோம். பட் ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டாங்க நிறைய லொகேஷன்ல.